குட் மார்னிங் எவ்ரிபடி. உங்க காலையிலே வந்தார் அவரு, என்கிட்ட வந்து பேசினாரு. உங்க பேர் என்ன சார்? சங்கர பாண்டியன். சொல்லிட்டு நான் வந்து ஆர்ட் ஆஃப் லிவிங் ஒரு டீச்சர் சார். ஆர்ட் ஆஃப் லிவிங் உடைய டீச்சர்னு சொன்ன உடனே சார் என்ன சொன்னார்னா, சார் திஸ் கிளாஸ் இஸ் ஃபார் ஆர்ட் ஆஃப் டெத் அப்படின்னு. ஆர்ட் ஆஃப் டையிங். டையிங் டெத் இல்ல சார், டெத் ஆஃப் ஆர்ட் ஆஃப் டையிங். அதாவது அங்க பின்னாடி பார்த்தீங்களா மேடம், அவர் தான் அவருடைய குரு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர். கரெக்ட் சார்? ஆமா. இந்த மாதிரி 3 குரு போட்டுக்காங்க. உண்மையில சார் என்ன படம் போடணும் நீங்க? எந்த படம் போடணும் நீங்க உண்மையிலே? எந்த படத்தை போடணும் உண்மையிலே? உண்மையிலேயே ஆத்மாவனுடைய படத்தை போடணும். திருக்குறள் யார் படம் எழுதுறா? அவர் படம் இருக்கா? எவ்வளோ சொல்லுறது கொஞ்சம் நஞ்சமா அவர் படம் எங்காச்சும் இருக்கா சார்? அந்த புக் யாருக்கும் ப்ரோமோட் பண்றாங்களா? திருக்குறள் படிங்கன்னு இல்ல இல்ல. கோயில் போறீங்க, எல்லாம் பூஜை பண்றீங்க, லைட்டை பாக்குறீங்க, எல்லாம் போயிட்டு பொங்கல் சாப்பிடுவீங்க. ஆமா இல்லையா சார்? ஆமா. அந்த டைம்ல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை பண்ணி வாங்க நாங்க திருக்குறள் இந்த மாசம் பேச போறேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாக்க எல்லா மனிதருக்கு வந்து நாலேஜ் கிடைக்கும் சார். நிச்சயமா கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? நிச்சயமா கிடைக்கும். அந்த படம் எங்க சார் இருக்கு? எல்லாரும் மனசுக்குள்ளேயும் வச்சுக்கிறதுனால படத்தை வெளியில மாற்றுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் வந்து கடவுளை மாறினாரா? சில பேர் கடவுளா மாறிட்டாங்க. இவங்க எப்படி பிராணா வயலட் ஃபீலிங் வந்து எங்க மூச்சோட சேர்ந்து இருக்கோ, அந்த மாதிரி திருவள்ளுவரும் வந்து அவருடைய குரலும் எங்களுடைய உடலோட சேர்ந்துருச்சுன்னு நினைச்சிட்டு சார் எவ்வளவு சொல்லியிருக்காரு. குடும்பத்தை பத்தி சொல்லியிருக்காரு, கவர்மெண்ட் எப்படி பார்த்துக்கிறாரு, உடல் சாப்பாடு எப்படி பண்ணு அதுவும் சொல்லியிருக்காரு சார், எழுதியிருக்காரு. யார் ஃபாலோ பண்ற? அவர் சொல்றாரு நீ 10 மணி சாப்பிடலாம், நோ, ஆனா இந்த சாப்பாடு வந்து வெளியாயிடணும், அப்புறம் சாப்பாடு. ஆமா, நீங்க சாப்பிடுறீங்க எப்படி வெளியாகணும் அதை பண்ணுங்க. அதாவது நீ போட்டுட்டே இருக்காதீங்க, வெளியே வர வரைக்கும் போடாதீங்க, அப்புறம் பிரச்சனை வரும். நான் சொல்ல இது வந்து ஆர்ட் ஆஃப் டையிங். அங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க தெரியல சார். வி டோன்ட் நோ. நாங்க என்ன சொல்லி கொடுக்கணுமா, அடுத்த பிறவி, இந்த பிறகு எல்லாத்துக்குங்க ஆணா பிறப்பீங்க, பெண்ணா பிறப்பீங்க, கருப்பா பிறப்பீங்க, வெள்ளையா பார்த்துருப்பீங்க, சீக்கிரம் பார்த்துருப்பீங்க, ஹார்ட்ல ஹோல்ஸ் இருக்கும், கஷ்டப்படுங்க, பணம் இருக்காது சில பேருக்கு, சில பேர் பணம் அளவுக்கு பணம் இருக்கும், சில பேருக்கு நிலம் ரொம்ப இருக்கும், கட்டோட பணக்கார இருப்பாங்க. இதெல்லாம் எப்படி அடுத்த போய் கொண்டு போக முடியும்? இழந்துட்டு போவாதீங்க. உங்க வாழ்க்கையில வந்து தப்பு செய்யலாம், இழந்துட்டு போகும்போது அடுத்த பேர் கஷ்டப்பட போறீங்க, பல பேருக்கு எடுப்பீங்க. நேற்று வந்து சார் ஒரு 4 நாள் முன்னுக்கு ஒரு ஊருக்கு போனோம். இது வந்து டிபெட்ல இருந்து எல்லாம் வந்திருக்காங்க. அந்த இடம் சைனாக்கார எடுத்தனால எல்லாம் இந்தியா வந்து இடம் கூட்டு தங்குங்க சார், எல்லாம் கூட்டு பயனுங்க. ஒரு 200-300 பேர் பயங்க, எல்லாம் உட்காந்து மந்திரம் படிக்கிறாங்க. மந்திரம் நீங்களே கேட்டுருங்க. நாங்க உட்காந்து லைவ் செஞ்சோம், டிவி லைவ் செஞ்சோம், அது பேச்சு பாருங்க சார். அந்த பிறகு எடுத்திருக்காங்கன்னா இவங்க போன பிறகு வந்து எவ்வளவு பேர் கொண்டிருக்காங்க என்ன சார்? போன பிறகுல எவ்வளவு பேர் கொண்டு இருக்காங்க. எப்படி கொண்டுவாங்க? ஆள் கத்தி பார்த்தாங்க, வெட்டணும், குத்தணும், எரிக்கணும், இதான் அவங்க மைண்ட். அந்த காலத்துல வந்து சண்டை போடுவாங்க சார். எது சண்டை போடுவாங்க? மதத்துக்காக சண்டை போட்டுருப்பாங்க, நாட்டுக்காக சண்டை போட்டிருப்பாங்க, உன்னோட ஊரை போய் எடுத்து எல்லாத்தையும் கொண்டு வரதுக்காக சண்டை போட்டிருப்பாங்க. இந்த பிறகுல எல்லாம் உட்காந்துருக்காங்க சார். அம்மா அப்பா எல்லாம் இல்ல, உட்காந்து வேலைக்கு மேல சாப்பாடு, உட்காந்து மந்திரத்தை படி. எவ்வளவு காலம் பண்ணிக்க போறாங்க? 11 பிறகு பண்ண போறாங்க. அந்த 11 பிறகு முடிஞ்ச பிறகுதான் அவங்க அடுத்த ஆத்மா வந்து மாறி வரும் சார். இதே நேரம் நீங்க பொம்பளை பார்த்துக்க, எதுக்காக? ஏதோ ஒரு கர்மத்தை வந்து நீங்க வந்து பேலன்ஸ் பண்ண வந்தீங்க. ஏன்டா பொம்பளை பிறந்தேன், ஏன்டா அந்த ஆன்சர் வரவே வராது. ஏத்துக்கணும். இந்த கிளாஸே அதுக்குதான். எப்படி நம்ம ஏத்துக்கிட்டு நம்ம இந்த பிறகு எப்படி நல்லபடியா முடிச்சுட்டு நம்ம மேல போக போறோம் சார். சில பேர் சொல்லுவீங்க எனக்கு அடுத்த பிறகு வேண்டானே, கை தூக்குங்க. யாருக்கு அடுத்த பிறகு வேண்டாம்? அவ்வளவுதானே? அடுத்த பிறகு வேண்டவே வேண்டானே எவ்வளவு பேர் வேண்டுங்க? கோயில போய் எல்லாம் தேடுங்க தானே?
சரிமா சார்? அடுத்த என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? அதுக்கு எவ்வளவு பேர் காசு கொடுத்து கத்துக்கிறாங்க. 1 லேக் 2 லேக் ஊரு போயிட்டு அடுத்த பேர் வேண்டான்னு. எனக்கு அடுத்த பேர் வேணும் நான் கேட்கிறேன். என்ன சார்? வேணும் கேட்கிறேன். ஏன் மத்த நல்லது செய்யலாம், பூமிக்கு நல்ல செய்யலாம், மக்களுக்கு நல்ல செய்யலாம். இப்ப வந்து சார் டிவி 13 வருஷம் தான். எத்தனை வருஷம் சார்? 13 வருஷம் தான். நான் கேட்கிறேன், ஏன் எனக்கு 30 வருஷம் முன்னு கொடுத்துருங்க தானே எனக்கு? இப்ப ஏன் கொடுத்தீங்க? எனக்கு வயசாச்சு சார், 63 வயசு 62 வயசாச்சு. இப்ப எவ்வளவு பண்றது? அந்த 13 வருஷத்துல எங்கெங்கோ போயிட்டேன் நான். ஆப்பிரிக்கா போயிட்டேன், சவுத் அமெரிக்கா போயிட்டேன், நார்த் அமெரிக்கா போயிட்டேன். இந்தியால நீங்க போகாத ஊர்ல நாங்க போயிருக்கோம். என்ன சார்? நீங்க போகாத ஊர்ல போயிட்டு இருக்கோம். சார் அடுத்த நாள் வந்து ஓமானுக்கு போறோம், பிரான்ஸ் ஸ்பெயினுக்கு போறோம். அதான் ஒரே டீச்சிங் தான், எல்லாமே ஒரே டீச்சிங், வேற ஒண்ணும் இல்லை சார். எல்லாம் மனிதர்கள். சில பேர் வந்து வேற ஊர்ல பிறந்த மாதிரி வேற மாதிரி நீங்க திங்க் பண்ணி உட்காந்துருக்கீங்க சார். அவ்வளவுதான். நீங்க பொட்டு போடுங்க, அவன் பொட்டு போட மாட்டான். என்ன பண்றீங்க சார்? நீங்க பொட்டு போடுறீங்க, அவன் பொட்டு போட மாட்டான். அவ்வளவுதானே சார்? இப்ப நீங்க ஹிந்து, நாளைக்கு கிறிஸ்டியன், பொட்டு போடுவீங்களா? ஏன் போட மாட்டீங்க? நீ கிறிஸ்தனை மாட்டீங்க சார். அவ்வளவுதானே? அவ்வளவுதான். ஆனா உள்ளுக்கு அந்த ஆத்மா அதே ஆத்மா தான். உங்க மைண்ட், அந்த மைண்ட் அப்ப மேல பாத்தீங்களா? இங்கேயே நீங்க போட்டுக்காங்க. போடுங்க மேடம், எங்க போட்டுக்கீங்க மேடம்? இங்கேயே நீங்க போட்டுருங்க. விஷ்ணு கும்பிடுவ இங்கேயே மூக்கு வரைக்கும் அனுப்புவான். யார் கும்பிடுவாங்க? விஷ்ணு. மூக்கு கீழே வரைக்கும் அனுப்புவாங்க சார். என்ன சார் வித்தியாசம்? அதே தோசை சாப்பிடுங்க, அதே இட்லி சாப்பிடுங்க மேடம். அதெல்லாம் பண்றீங்க. ஆனா மைண்ட் தான் ப்ரோக்ராம் பண்ணி இப்படி பண்ணும். வலிக்குதா மேடம்? வலிக்குதா? இல்லை வயிறை பிடிச்சிங்க கேட்டேன், வலிக்குதான்னு கேட்டேன். அது ஹீல் பண்ணி விட்டுருவோம், அது பிரச்சனை இல்லை. அவ்வளவுதான். அந்த மாதிரி எல்லாமே நம்மளோட மைண்ட் தானே சார். மைண்ட் யாரு ப்ரோக்ராம் பண்ணுவா? அதான் இந்த கிளாஸ். இந்த தெருவில் எப்படி இதை அழகா செஞ்சு நீங்க ஆத்மா மாதிரி சில பேர் சாவாங்க சார், சுத்தி நிற்பாங்க, எங்க போகும் தெரியாம. மேடம் எங்க போக தெரியாம உட்காந்துருப்பாங்க சில பேர். சில பேருக்கு கோயில உட்காந்துருப்பாங்க, சில பேர் வைன் ஷாப்ல உட்காந்துருப்பாங்க. என்ன மேடம்? இந்த ஷாப்ல, வைன் ஷாப்ல. அதான் சார் கிளாஸ். உங்க கிளாஸ் எப்படி தெரியும் சார்? உங்க கிளாஸ் எப்படி தெரியல, இது கொஞ்சம் வேற. சார் கத்துக்குங்க. உங்களுடைய whatever you want, you ask question, we will answer you. அதாவது உள்ளுக்கு ஒரு ஆத்மா, அந்த ஆத்மா இருக்குன்னு எல்லாரும் ஒத்துக்கணும். உள்ளே இருந்து ஒரு ஆத்மா, அந்த ஆத்மா வந்து அந்த ஆத்மா ஏதாவது தசை இல்லாம ஓடதான் அந்த மைண்ட். ஓகே சார், தேங்க்யூ சார். இந்த மாதிரி சரி. நெக்ஸ்ட் ஆர்ட் ஆஃப் டைங். எப்படி செத்து போன கத்து கொடுக்க போறீங்க? பலமா செத்து போகலாம் மேடம். தூக்க மாட்டீங்களா? வேற மேடம் பாய்சன் குடிச்சிக்கலாம், அப்புறம் நெருப்பு வச்சுக்கலாம். பண்ண முடியாது மேடம்? நெருப்பு ஒன்று செத்து போயிருவாங்களா மேடம்? எவ்வளவு நாளைக்கு சாப்பிடுறது? 4 நாள் 5 நாள் இல்ல. நெருப்பு பிடிக்க போட்டுருக்கு. ரைட்டு, ட்ரை பண்ணிக்கலாம் மேடம். நெருப்பு எவ்வளவு நெருப்பு போடுறது? இல்ல பெட்ரோல் போடுறீங்களா, டீசல் போடுறீங்களா, எல்லாத்தையும் தேங்காய் போடுறீங்களா? போட்டு தேங்காய் எரியுமா மேடம்? ஏரியாது. அந்த மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க சார். ஆமா இல்லையா மேடம்? இப்படி மேல பண்றாங்க. இப்படி ஏன் இந்த சாவு, ஏன் இந்த கமிச்சு சார்? என்ன கண்டுக்க போறீங்க? என்ன கண்டுக்க போறீங்க? ஒண்ணு கண்டுக்க போறீங்க. சரி, ஓகே, ரைட். ஆர்ட் ஆஃப் டைங். ரைட். நெக்ஸ்ட் அண்ணே, சவுண்டுண்ணே, சவுண்டு. சார், சப்ஜெக்ட் ஆரம்பிக்கும் போதே ஒரு டவுட் எங்களுக்கு. இல்ல, நான் கேள்வி கேட்கிறேன். சாகும் கலைன்னு நீங்க சொல்றீங்க, நாங்க வாழ்றதுக்கு வழி கேட்கிறோம். நீங்க சாகும் கலைன்னு பேர் வச்சுக்கிறீங்க, எப்படி செத்து போறதுக்கு வழி சொல்றீங்களா? மேடம் அதான் முக்கியம் மேடம். அந்த பேர் ஒன்று இருக்குல்ல. இல்ல அதான் எங்களுக்கு அதை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு சொல்லுங்க சார். அந்த பேர் நீங்க பிளான் பண்ணனும். ஓகே. ஒருத்தர் கேட்டாரு, உன் வாழ்க்கையில என்ன லட்சியம்? நான் சொன்னேன், அடுத்த பேர் நான் பிளான் பண்றேன். ஐ அம் பிளானிங் ஃபார் மை நெக்ஸ்ட் பர்த். இந்த பேர் ஒன்றும் பண்ண முடியாது சார், கருத்து தான். இந்த பேரு நான் மாற்ற முடியாது, ஆதார் கார்டு நான் மாற்ற முடியாது, அமெரிக்கா போய் பாஸ்போர்ட் தேவைப்படுது, மாற்ற முடியாது மேடம்.
முடியாது. ஸோ இதெல்லாம் ஒத்துக்கிட்டு இது எப்படி நல்லபடியா செயல் பண்ணி மேல நேரம் போயிடணும். சும்மா ஏன் சாவு வந்தான், ஏன் இவன் வரல அவன் வரல, கடைக்காரன் வந்திருக்காருங்க, அதெல்லாம் நம்ம தேவையில்லை. இதை முடிச்சு நம்ம போகணும். இதுதான் எங்க வேலை சார். திஸ் இஸ் வாட் தி ஹோல் லைஃப் இஸ் ஆல் அபௌட். சரிங்களா மேடம்? ஓகே குட். அதே மாதிரி சாப்பிட்டு சார் என்ன பண்ணீங்க? ஸ்பீக்கரா? ஆமா, இது போதில்ல, அதுல போ HDMI போதில்ல. ரைட் 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 சரிங்க. இல்ல இல்ல, ஆமா ஆமா ரைட். HDMI அது போது இது இருக்கும், இங்க வருது. அப்புறம் இது ஸ்பீக்கர் வருது, வருது. ரியோல்ட்டுக்கு வருமோ? ஸ்பீக்கர் போட்டுருந்தேன். சரிங்களா மேடம்? சில பேருக்கு டவுட் இருக்கும், அந்த டவுட் இப்பயே கிளியர் பண்ணிடுவோம். புரியுதா மேடம்? கடைசியில் கேள்வி கேட்பேன். மேடம் கேட்டேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கேள்வி கேளுங்க, ஆன்சர் சும்மா நினைக்காதீங்க, கேளுங்க. சரி சரி. கத்துக்கலாம். வயசானவங்க, குழந்தைங்க, பிள்ளைங்க யாருமே கத்துக்கலாம். எந்த வயசு வந்து கத்துக்கலாம். அவங்களாம் வந்து 6 மாசம் ஆசை முடியெல்லாம் பிடிக்கிறாங்க, முடிய சொந்தமாக பிடிக்கிறாங்க சார். ஒரு முடிய கவர்மெண்ட்ல அவங்க ஜெயின் சேஞ்ச் அவங்கள வந்து காசு கத்துக்கிறாங்க. சரிங்களா? இந்த ஒரு பாட்டுக்கு தமிழ் பாட்டு கேளுங்க. பாட்டு அனுப்பிருக்கா? பாட்டு அனுப்பிருக்கா? ஒண்ணுமே மாறல மேடம், மனிதன் மாறிட்டான். கோவிட் வந்து போயிட்டு அப்படி மனிதன் மாறல மேடம். கோவிட் வந்துட்டு போயிடுச்சு, அது யாரும் மாறல. அதே கருதான். வானம் மாறவே இல்லை, வானமும் மாறல, நதியம் மாறல, கடலும் மாறல, காத்தம் மாறல, ஒண்ணுமே மாறல. நதியும் மாறல. ஆனா நதி வந்து ஹெல்த்தியா இருக்கு, காவிரி வந்து மோசமா இருக்கு. இந்த பாட்டு யார் சார்? பாட்டு யார் எழுதுறது? இப்படி எழுதி பாட்டு எழுத முடியாது. வேற வேற பாசன மாதிரி பாட்டு இல்லை சார். வெரி வெரி ஸ்பிரிச்சுவல் சாங். நீங்க கேட்டா கிடைக்காது, இங்கிலீஷ்ல கிடைக்காது. இவர் மட்டும் மாறுவான், பொய் நீதியும் நேர்மையும் பேசுவான், இளஞ்சாதியும் வேதமும் கூறுவான், அது வேதன் மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான்.
தமிழ்நாடு சார் ஒரே தான் சார், பொங்கல் இயற்கைக்கு நன்றி சொல்றது, அதெல்லாம் மாறிச்சு. ஆமா இல்ல சார், எத்தனை இயற்கை, அதான் திராவிடம். மாடு கரடி கூடு செடி அவங்க சைவமா வாழ்ந்தாங்க சார், அந்த காலத்துல சைவமா வாழ்ந்தாங்க. பறவையை கண்டான் விமானம் படைத்தான், பாலும் நீந்தும் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான், எதனை கண்டான் பணம் தன்னை படைத்தான், எதனை கண்டான் பணம் தன்னை படைத்தான், மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். ஓகே ரைட். சரி, எல்லாம் உங்க வாண்ட் எடுங்க. யாருக்கு வாண்ட் இருக்கு? எல்லாம் வாண்ட் எடுங்க. எல்லாம் முன்னுக்கு காமிங்க. நாங்க என்ன போடுறோமா, ப்ளீஸ் ப்ளே திஸ் வீடியோ whenever you can to bless mothers on mother earth. அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற தாய்களை வந்து நம்ம பிளஸ் பண்ணோம். என்ன மாதிரி தாய் மேடம்? மனித தாய் மட்டும் இல்ல, மிருகங்கள், இன்செக்ட், குருவிங்கள், மீன், எவ்வளவு கஷ்டப்படுறதுங்களா, அதுங்கெல்லாம் நம்ம பிளஸ் பண்ணோம். அதுவும் இந்த பரப்பில வந்து இந்த பூமியில அதுக்கு உயிர் தானே மேடம். எப்படி பார்த்துக்கிட்டீங்க அந்த குழந்தைங்கள? ஒரு வேல் வந்து குட்டி போடுது, பால் கொடுக்கணும். என்ன சார் நினைச்சு பார்த்தீங்களா எப்படி பால் குடிக்கணும்? பால் குடிக்கணும், பால் அப்படியே உழுவ மேடம். அதெல்லாம் இந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி இல்லை. பால் அப்படியே வெளியே வரும், அப்படியே அந்த தாய் அந்த குழந்தை அப்படியே என்ன பண்ண அப்படியே சோலோ பண்ணிடும். அவ்வளவுதான். நம்ம மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டு அது கூட காசு தேவைப்படுது. அந்த குழந்தை பிறந்தோன்னே காசு தேவைப்படுது. எப்படி பிரீத் பண்ணுமே? மீன் வேற, வேல்ஸ் வேற, டால்பின் வேற. மீன் வந்து இது இருக்கு, சிதை இருக்கு, அது பாலுக்கு பண்ணிடும். இதுங்க மேல வரணும், வந்து காத்து எடுத்துக்கு உள்ளுக்கு போகணும். அந்த பேபி எப்படி கத்து கொடுக்குது பாத்தீங்களா? ஒரு குருவி எப்படி வந்து அது கூட கட்டுது? யார் கத்து கொடுத்தா? யாரும் கத்து கொடுத்தா? ஸ்கூல் படிச்சாதுங்களா? எப்படி ஆரம்பிக்குது? அதெல்லாம் பிச்சு ஒண்ணு தூக்குனா குருவி எங்க பேரு எங்க ஊர்ல தூக்குறாங்க, அப்படியே வந்து கீழே வரும் மேடம். அப்படி உள்ளுக்கு போய் உட்காந்துரும். சரியா? எல்லாம் பண்ணி ஓகே. நாளைக்கு அந்த குருவி பறக்கணுமே, ஒண்ணு உலக இருட்டு. என்ன சார், குழந்தைக்கு இருட்டு வந்து கீழே உளுந்து பறக்கணுமே, எப்படி பறக்குது? எவ்வளோ இயற்கை. அதெல்லாம் மறந்துட்டு எல்லாம் மதத்தில் ஏறிட்டு சொன்னோம்லாம். என்ன சார் மதத்தில்? அவ்வளோதான். ஓகே ரைட்டா? வாட்ச் எல்லாம் வாடுங்க. எனக்கு தமிழ் அவ்வளோ வராது. இப்படி சைட்ல வைக்கணும். எல்லாம் வாடுங்க, சைட்ல வைங்கலாம். நம்ம மதத்தில் வருவோம். வைக்க போறோம். எப்படின்னா நம்ம இந்த உலகம் எல்லா தாய்க்கும் நம்ம பிளஸ் பண்ணுவோம். சொல்லுங்க. சுப்ரீம் காட், டிவைன் ஃபார் தி டிவைன் மதர், மை ஹையர் சோல், மை ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ், ஹெல்பர்ஸ், டீச்சர்ஸ், ஹீலிங் ஏஞ்சல்ஸ், தி கிரேட் கார்மிக் பாண்ட். நானே தான். Make me an instrument of this blessing. Let's bless all the mothers on Mother Earth, no matter where they are, under the ocean, in the sea, in the river, in the lake, in the trees, under the ground, in the snow-clad mountains. Let every mother be blessed with love, compassion, and kindness. Let them all be perfect mothers. Take care of the children. Thank you, thank you, thank you. இது தமிழ் பாட்டு சார், சினிமா பாட்டு. இந்த பாட்டோம் தமிழ் பாட்டுல கொஞ்சம் ரொம்ப இமோஷன் நல்லா இருக்கு. பாடலாம் சீரியஸா வெள்ளக்காரன் பாடல நல்லா பாட்டு வருவாங்க. போட்டு பாருங்க பாருங்க. யார் சொல்லுது? யார் இருக்குங்களா? அது ஒரு தாய் தான். என்ன சொல்லலாம், ஒன்று கடிக்குது, இது பண்ணுது, அதெல்லாம் தாய் தானே. பாருங்க யாரு? ஸ்பைடரு. பாருங்க அப்படியே வச்சுக்கிட்டே பண்ணுங்க. ஹெவியா வருதா? ஹெவியா வருதா? ஹெவியா வரும்.
எனக்கு போகுது உங்க மூலியமா அந்த எனக்கு போகுது. நீங்க கேட்க இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் திஸ் பிளஸிங். நீங்க வந்து ஒரு இறைவன் கருவியா மாட்டீங்க. நான் பண்ண போறேன். இந்த வார்டு மூலியமா அது போவோம். இது வச்சாலே போதும் சார், அப்படி போவோம். குருவி, அந்த குருவி எப்படி கஷ்டப்படுது. கூடு கட்டி சாப்பாடு தேடி கொடுத்து அது பறக்க ரெக்கைய வந்து பறக்க கத்து கொடுத்து எப்படி சாப்பிட்டு கத்து கொடுத்து பாருங்க பாருங்க. எல்லாமே தாய் தானே சார். பாருங்க எத்தனை பேர் நம்ம பட்டி பண்ணி பேசுறோம். அதுவும் ஒரு தாய் தானே மேடம். எத்தனை குட்டி போடுது, எத்தனை மாடு இருக்கு. எலி எலி ஒரு தாய் தானே. அப்படி எலி கொண்டு சாப்பிடல மேடம். நம்ம போச்சு போய் போடுவாங்க. என்ன பண்றது, ரொம்ப ரொம்ப அவங்க 6 மாசத்துக்கு வந்து 5 குட்டி போடுவாங்க. நம்ம என்ன பண்றது. கேங்குரு சார், அந்த கேங்குரு எவ்வளவு பெருசு சார்? கேங்குரு பேபி எவ்வளவு பெருசு? இவ்வளவு பெருசு, இவ்வளவு பெருசா கேங்குரு பேபி. இப்படிதான் பறக்க முடியும். அப்படியே போயிட்டு பூச்சி உட்காந்துரும். பால் பூச்சி பெருசாகும். உனக்கு இவ்வளவு பெருசா அந்த பேபி அப்படியே போயிட்டு அந்த பூச்சியில உட்காந்து பால் பூச்சி அப்படியே பெருசாகும். அப்ப பூச்சி போயிடும். இல்லை hard to believe, that இயற்கை. எல்லாமே தாய் தானே சார். டிரைவர் பஸ்ஸா, பண்டிகா, குருவியா, எல்லாமே தாய் தானே. பாத்தீங்களா, இது வந்து எங்க ஊர்ல பிறந்து போன மாட்டாங்க. வேற எங்க கிடைக்காது. பாத்தீங்களா சார், கொரிலா அந்த புள்ளி பாண்டாங்க. பாத்தீங்களா அந்த புள்ளி எப்படி இந்த பாண்டு பாத்தீங்களா சார். அப்புறம் மனிதர்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. தாய் புள்ளிய வளர்க்கணும், பாடம் கொடுக்கணும், நோய் நோய்கள் வராமல் இருக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். கஷ்டப்படுறாங்க. வயிற்றால போவோம், ஜுரம் அடிக்கும் பிள்ளைங்களுக்கு கஷ்டப்படுறாங்க. உள்ள பார்க்கும்போது ப்ரீமெச்சூர் டெலிவரி சொல்லுங்க. That is divine energy. Go to all the mothers who are having premature delivery. Everywhere that we are, hospitals, in the home. Let it go to remove all the negative energy causing premature delivery. Go. 6 மாசம் பண்றவங்க, 7 மாசம் பண்றவங்க, 8 மாசம் பண்றவங்க, இந்த குழந்தை எவ்வளவு கஷ்டப்படுது சார். எல்லாம் போகும், இன்னும் எனக்கு போகும். நான் என்ன கேட்ட பாட்டேன், காலகட்டத்தில் விளையாடுகிட்ட பாட்டேன். இந்த பாட்டை நான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் போடுது. Mothers, don't suffer in silence. Stop violence against women. Every woman are beings of divine fire. Every woman are the purity God desires. Every mother are mothers of divine fire. Every mother are the purity God desires. Let the divine blessing be with all the mothers on Mother Earth, no matter where we are. Mother Earth is a earth of mother of divine fire. Mother Earth is the purity God desires. The soul of Mother Earth, the soul of divine fire, the soul of Mother Earth is the purity God desires. God, thank you, thank you, thank you. அவ்வளவுதான். கார் பார்க்கிங்ல 2-3 பேர் 2 வீலர் பார்க் பண்ணிட்டாங்க. கார் உள்ள போக முடியல. 89-49 2 வீலர் தயவு செஞ்சு கொஞ்சம் மாற்றி வச்சிட்டிங்கன்னா, 2-3 வண்டி நிற்கிதாங்க, கொஞ்சம் மாற்றி வச்சிட்டிங்கன்னா கார் உள்ள போக முடியும் ப்ளீஸ். ஓகே, குட். சரி, நெக்ஸ்ட் வந்துட்டு எவ்ரி மதர், நம்ம அவங்களுக்கு யாருக்கும் ஒரு ஹார்ம் வரக்கூடாது. முடிச்ச வரைக்கும் அவங்க ஹார்ம் வர நம்ம பார்த்துக்கணும். இதான் ஓகே, ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் இவாலுவேஷன் அக்செப்டன்ஸ். அதாவது இந்த ஒர்க் ஷாப்ல நடத்தும் போது எது உங்களை ஒத்துக்க முடியும், எது ஒத்துக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ல போறோம். ரைட்டா? நம்பர் 1, ஓகே,
இங்க நடக்குது ஒண்ணுமே நீங்க ஒத்துக்க அவசியமே இல்லை. உங்களுக்கு தன்னால உங்களுக்கு ஒரு டீச்சிங் இருக்கும். நீங்க 10 பேர் போயிட்டு அங்க கத்துட்டு இருக்கீங்க. ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். ஏதோ நீங்க ஒத்துக்க அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்துட்டு இங்க என்ன நடக்குதோ அதை நீ ஒத்துக்கூடாது. ஆனா ரொம்ப முக்கியம் சார், ஹேவ் an open mind. ஓப்பன் மைண்ட் தமிழ் என்ன மேடம்? அவ்வளோ அதை எடுத்தக்கா மேபி சம்திங் யூ கேன் லேர்ன். ஏதோ கொஞ்சம் எடுத்துக்க நீங்க. ஓகே அவ்வளோதான். திறந்த மனம் இருந்தா இன்னொன்று ஆன்சர் வரலாம். உங்க ஆத்மாவை மொத உங்க புரியல, நீங்க ஒரு ஆத்மா. சரிங்களா? நெக்ஸ்ட் வாட் வி டோன்ட் வாண்ட் டு டூ. அதான் நான் என்ன செய்ய விரும்பலன்னா, நம்பர் 1 வந்துட்டு உங்களுக்கு நம்பாம தான் நீங்க நம்ப மாட்ட வைக்க மாட்டேன். இங்க டைம் இல்லை சார். இல்லை மேடம், டைம் இல்லை. நான் பாரு ஓடிட்டு இருக்கேன். நாளைக்கு எங்க மேடம் காசு வாங்க. எவ்வளவு மீன் ஓட போறீங்க? 1.5 லட்சம் மீன். பார்த்தீங்களா சார்? யாராவது பண்ணுவாங்களா சார்? விடணும். எவ்வளவு மீன் சாப்பிடுறீங்க? யாரும் ஒரு மீன் விட்டுருக்கீங்களா மேடம்? சாப்பிடுங்க சார் மீனை நல்லா போட்டு வறுத்து போட்டு சாப்பிடுங்க சார். யாராச்சும் ஒரு இன்னொரு 10 மீன் போட்டு எண்ணெய் வந்துருக்கா? அது செய்யணும் நீங்க. அப்பதான் இயற்கை பாட்டுக்கு வரும். எல்லாத்தையும் முடிச்சாக்க எங்க சார் இயற்கை வரப்போகுது? எங்க இருக்கு மீன் இருக்கும் போது சார்? எங்க ஊர்ல சார் மீனே இல்லை, எல்லாம் வளர்ப்பு மீன். என்ன சார்? எல்லாம் வளர்ப்பு மீன் சார். எப்படி ஒரு டேங்க் இருக்கும், அவன் 30 டேங்க் வச்சிருப்பான். அது மீனை போட்டு சாப்பாடு போடுவான். அது சுத்தம், அதை சாப்பிட்டாங்க. இந்த கோழி வளர்த்து பார்த்தா கோழி சரி மேடம், கோழி என்ன சாப்பிடுது? பேலட். எத்தனை கோழி பச்சாவும் அந்த முட்டை வந்து 35 நாள்ல 1.5 கிலோ ஆயிரும். 1.2 கிலோ என்ன சாப்பிடுது 30 நாள்ல? அதே மாதிரி மீனை வளர்க்குறாங்க. இப்ப மீன் இறாலு அந்த டைம்ல போச்சு. கடலுக்கு கொடுக்க இனிமே இல்லை. எல்லாத்தையும் பிடிச்சி எல்லாத்தையும் போடுறாங்க. குட்டி மீன் பெரிய மீன் எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க சார். இந்த பெரிய மீன் பிடிக்கணும், குட்டி மீன் பிடிக்கிறதுல எல்லாத்தையும் பிடிச்சி நீங்க போய் பாருங்க, எல்லாம் செத்துட்டு கிடக்கும். குட்டி மீன்லாம் என்ன பண்ண முடியும்? அதை சாப்பிட சும்மா வீசிடுறாங்க அந்த மீன்லாம். இதெல்லாம் பண்ண எல்லாமே குறையும். அதனாலதான் எங்க ஊர்ல சார் மீன்லாம் வளர்த்த மீன், என்ன மீனும் வளர்த்த மீன். சரிங்களா? ரைட்டு. நெக்ஸ்ட் உங்களுக்கு நம்பர் தான் நம்ப போடல. நெக்ஸ்ட் வந்துட்டு டீச் சம்திங் ராங். ஏதோ ஒரு தப்பான ஒரு காரியத்தை அவங்க கற்றுக் கொடுக்க வரல. ஓகே. நெக்ஸ்ட் பிரிங்ஸ் அ நியூ பில். ஒரு புது நம்பிக்கை நாங்கள் கொண்டு வர போடுறேன். ஒரு புது நம்பிக்கை நான் கொண்டு வர போடுறேன். சரிங்களா? இதெல்லாம் இருக்கு. நம்ம தான் மாறி போயிட்டோம். மாறி போய் இது பண்ணும் அது பண்ணும் இது பண்ணணும். சரிங்களா? சரி, இப்ப நீங்க இருக்கீங்க சார், ஒரு வயசா செத்து போயிட்டாரு. அவர் எப்படி அடக்கம் பண்றீங்க? இல்ல வயசாக எரிச்சுடுவாங்க. ரைட்டா? எரிச்சு என்ன பண்றீங்க? சாப்பிட கொண்டு போறீங்க மேடம்? கருமாதி பொண்ணு போயிட்டு கடல்ல அல்லது ஆத்துல விட்டுறீங்க. ஏன் அங்க விடுறீங்க? ஆத்மா சாந்தி இருப்பதா? சரி, அப்படியே திருப்பி வீட்டு சோறு போட்டீங்க, விட்டு போட்டீங்க, பூஜை பண்றீங்க, விட்டு போகுது. அழகா செய்யறீங்க. கொண்டு போயிட்டு அதே மாதிரி பண்ணின்னு 14 நாளா 8 நாளை கொண்டு போயிட்டு கடலை விட்டுறீங்க. கடல் ஓப்பன் எந்த இல்லை கடலுக்கு. கொண்டு போய் திருப்பி கூப்பிட்டீங்களா? அப்பா ஏன்ப்பா எங்கப்பா போறேன்? இங்கதான்ப்பா நான் இருக்கேன், வாப்பா. இங்கே கொண்டு போய் காசி கொண்டு போறீங்க. எங்க கொண்டு போறீங்க மேடம்? காசிக்கு. அங்க யாரு பிடிச்சிருவா? அகூரி பிடிச்சிருவாங்க உங்க அப்பாவை. என்ன மேடம்? யார் பிடிச்சிருவா? அகூரி. அங்க எவன் தமிழ் பேச மாட்டான், எல்லாம் ஹிந்திக்காரன் பேசுவாங்க. அப்பா என்னடா இங்க கொண்டு வந்து எல்லாம் எவ்வளவு பாச புரியாது பாச ஆச்சு. என்ன பண்ண போற? ராமேஸ்வரம் போனாலும் கடல் பக்கத்தில் இருக்கு மேடம். அது காசுல போய் எப்ப கடல் போய் சேர்த்து இதான் அண்டர்ஸ்டாண்ட் சார். பல மாதிரி செய்யறாங்க. இதுதான் இந்த ஆர்ட் ஆஃப் டையிங் கிளாஸ். எப்படி இந்த ஆத்மா நிம்மதியா மேல போயிட்டு இறைவன் கூட அடைய போதா? அது என்ன, அது முன்னுக்கு என்ன இருக்கு? எல்லாமே இறைவன் அடிப்பாங்களா? நோ. சரிங்களா? நெக்ஸ்ட் ஏதோ நாங்க விற்க வரலங்க. ஏதோ நாங்க ஒரு கேலண்டர் வச்சிருப்போம், அவங்க இதுல இப்பதான் இருக்கு, அது முன்னாடி நாங்க செய்துதான். ரைட்டா? நெக்ஸ்ட் குரூப்போட கல்ட். நம்ம என்ன ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம்.
அதை நீ போட்டாக்கா என்னைக்காவது வாட்ஸ்அப்ல காசு கேட்டீங்களா மேடம்? இவ்வளவு பணம் போடுது இல்ல வாட்ஸ்அப்ல பணம் போடுங்க கேட்டுக்கீங்களா? யாரும் கிடையாது. இந்த மாதிரி கிளாஸ் நடக்கும் போது வாங்க, இந்த மாதிரி பிளஸிங் இருக்கு வாங்க, இதான் நம்ம செய்யறோம் மேடம். யாராச்சும் இந்த மாதிரி பொண்ணுதில்லை மேடம். ஆனா இப்ப பண்ண போறோம் மேடம், பண்ணதான் போறோம். எதுக்கு மேடம் பண்ணதான் போறோம், நம்ம போட போறோம் எடுத்துமா சார். இப்ப வந்து நாங்க என்ன பண்ண போறோம், ஒரு போரோபோர்டு கொண்டு வர போறோம். போரோபோர்டு கொண்டு வர போறோம். இங்க இந்த மாதிரி பிளான் இருக்கோம், ஒரு போரோபோர்டு கொண்டு போறோம் மேடம். இந்த மாதிரி கொண்டு வர போறோம், தமிழ்நாடு கொண்டு வர மொத்த மாட்டியா பண்ண போறோம். இந்த மாதிரி நேரத்தை வாங்கியாச்சு, எல்லாம் பிளான் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு சின்னது கொண்டு வர போறோம். எல்லாரும் வரலாம் மேடம், லேடிஸும் வரலாம். மாத வலி இருக்கோ மாத வலி இல்லையோ பீட் பண்ணி எல்லாம் வாங்க. நாங்க ப்ரோக்ராம் பண்ணி இதெல்லாம் நிப்பாட்டுற மாதிரி நாங்க பிளான் பண்ணிருக்கோம். புரியுதா மேடம்? எத்தனை லேடிஸ் மாதங்கள் கோயில் போக முடியாம இருக்காங்க மேடம்? இருக்காங்களா மேடம்? கோயில் போக முடியாது, என்ன பண்றது? இது எல்லாரும் வரலாம், யார் வேணும் வந்துட்டு நீங்க போகலாம். இதுதான் இங்க வேலை, இதான் நாங்க செய்ய போறோம். பிளான் பண்ணிருக்கோம். உங்களுக்கு தயவு தேவைப்படுது. பிகாஸ் நாங்க வந்து என்ன பண்ண போறோம், we need ஃபண்ட்ஸ். ஃபண்ட் எனக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி வரும். உள்ளுக்கு வந்து 5 மீட்டர் போட போட்டுருக்கோம். 5 மீட்டர் போட போட்டு சார். குட்டிக்கெல்லாம் குட்டி வாங்கி பார்த்தீங்களா, அதில் குட்டி குட்டியா அதே மாதிரி 5 மீட்டர் கொண்டு வந்து நடுவில் வச்சுட்டு நீங்களாம் உட்காந்துட்டு இந்த மாதிரி இந்த பிளாக் மேஜிக் போவோம். அதில் நாங்கள் இருக்க அவசியம் இல்லை, நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணிட்டு போயிடுவோம். யார் யார் வேணுமா வந்து மன்னிப்பெல்லாம் படிச்சுட்டு லேடிஸ்லேருந்து வலி இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நாங்கள் அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி நாங்கள் வைக்க போகிறோம். நோ மணி லட்சம் எல்லாரும் வரணும். எல்லாரும் கஷ்டப்படுறாங்களா, எங்கே போவாங்க லேடிஸ்? அதான் நாங்கள் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, இதான் வந்து நான் சொல்கிறேன் குரூப் கால். ஸோ இது வந்து நாங்கள் செய்ய போகிறோம். அப்படி முடித்தாக்கா இன்னொரு ஊரில் கூட பண்ணிக்கலாம், கோவில் ஒன்று பண்ணிக்கலாம். அப்புறம் எங்கே சொல்கிறோம் அது ஒன்று பண்ணிக்கலாம். எல்லாம் பண்ணலாம் தானே? என்ன சார் எல்லாம் கோயிலுக்கு எத்தனை நிலம் கொடுக்குறீங்க சார்? அன்னைக்கு வந்தார் எங்கள் கிளாஸுக்கு, அவருக்கு வந்து 200 ஏக்கர் லேண்ட் இருக்கா சார். 100 ஏக்கர் வந்து திருப்பதி கொடுக்க போறாங்களா. 100 ஏக்கர் வந்துட்டு சாய்பாபா என்னது சித்தி பாபாவா அவங்க கொடுக்க போறாங்க. அவங்க என்ன பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்க, வித்துட்டு காசு எடுத்து போறாங்க. அவ்வளவுதான், அவங்க ஒன்றும் செய்ய போறது. பேர்லாம் மாற்றி வச்சுட்டு வித்துட்டு காசு போயிடுவாங்க. அப்ப வேற யாரும் இருக்கா அந்த அவ்வளவுதான். அந்த மாதிரி நம்பிக்கை பண்ணாக்கா எனக்கு அடுத்த பேர் இருக்காது. அந்த மாதிரி நம்பிக்கைனால இவங்களாம் ரொம்ப படம் எல்லாம் கொடுத்து போவாங்க மேடம். சொத்து சொல்ல கொடுத்துட்டு போவோம். அந்த மாதிரி நத்திங் உண்டு. சரி, நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், அதாவது நாங்க வந்து உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ண வரல. தமிழ் என்ன கன்ஃபியூஷன், குழப்பம் பண்ண வரல. இருந்தாலும் வேற மாதிரி பேசுறான், நதியோ மாறல சொல்றான், மத மாதிரி சொல்றான். எப்படி இதெல்லாம் நான் சொல்ல மேடம், கண்ணத்தை சொன்னாரு. நான் சொல்லவே இதெல்லாம் அவர் சொன்னாரு, நான் சொல்லிவிடுவேன். அவ்வளவுதான். Most important, we want to go about to confuse you. கேளுங்க, நான் அழகா ஆன்சர் பண்றேன். புரிஞ்சுக்கா ஒத்துக்கல, நோ ப்ராப்ளம். நீ சும்மா கதை சார், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். நான் வந்து இது மாதிரி வரல, எங்கெங்கயோ போயிருக்கேன். நேற்றுக்கு போனேன் சார், 4 நாள் முன்னுக்கு தலக்காவேரி. என்ன சார் அது? தலக்காவேரி, பிகினிங் ஆஃப் காவேரி. சார் போய் பாருங்க யூடியூப்ல ஃபேஸ்புக் லைவ் நான் பண்ணேன் சார். என்ன நடக்குது, ஏதுமா நடக்குது, ஒண்ணுல பல தலை காவிரி இருக்கு, எல்லாம் சேர்ந்துதான் காவிரியா மாறுது. ஒண்ணு இல்லை, அங்க கோயில் கட்டு அகஸ்தர் வச்சிருக்காங்க சார். என்ன சார் அகஸ்தர், அவர் என்ன சார் பண்ணாரு, அதுக்கு என்ன பண்ணாரு வச்சாரு. அப்படியா, அவன் காவிரி போட்டு உள்ள வச்சிருந்தாரு. சரியா, காத்தாலும் தள்ளி விட்டுச்சு, காவிரி திரும்பி வந்துச்சான். என்ன சார் இதெல்லாம் சார்? இந்த காவிரி, இந்த கங்கா, மனிதன் இருக்க இல்லாதமோ இருக்காங்க அவங்களாம். நதிகள் என்ன மேடம், நதிகள் இல்லாதமோ இருக்காங்க. இதே மாதிரிதான் பல ஊர்ல அமேசான் ரிவர், என்ன ரிவர் மேடம், அமேசான், நைல் ரிவர், மிசிசிப்பி, எந்த ஊர் சொல்றலாம் காலகாலமா அங்க இருக்கு. டைனோசர் காலத்து இருக்கு. என்ன காலம் மேடம், டைனோசர் காலம். யாரு கிராண்ட் கேனியன், கிராண்ட் கேனியன், யாரு கிராண்ட் கேனியன் போயிருக்கீங்களா? கிராண்ட் கேனியன் போனதுல யூஎஸ்ல
அந்த ஆறு போய் 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 சதி செஞ்சு பெரிய ஒரு பெரிய டீப்பா வேலை இருந்தது. அந்த ஆறு போய் 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 எல்லாத்தையும் மண்ணை செஞ்சு அவ்வளவு பெரிய ஆழம், எவ்வளவு எந்த காலம் அதெல்லாம் மழை இல்லாத போது இதெல்லாம் இங்க இருக்கு. மேடம் மனிதன் வந்துதான் இதெல்லாம் மாறி ஏன் நதி நான் பிளாக் போடுறேன், யாருக்கிட்ட வரக்கூடாது. யார் பண்ணுது? மனிதனுக்கு. மனிதன் வளமா இருக்கு. இதே மாதிரிதான் 2 நாள் முன்னுக்கு கேரளால டேம் உடைய போகுது. 26 வருஷம் உள்ள டேம் வந்து பிரேக் பண்ண நிலைமையில இருக்கு. தெரியுமா சார்? உடச்சிட்டு தமிழ்நாட்டையும் தண்ணியில் வந்துடும். தமிழ்நாட்டில் சில வில்லேஜ் எல்லாத்தையும் வரப்போகுது. உடச்சாக்கா பயப்படுறாங்க. தெரியுமா சார்? அது யார் கேட்கணும்? இயற்கையை கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும். அந்த டேம் செய்யும்போது எவ்வளவு உயிர் சுத்தி போயிருக்கும், எவ்வளவு செடி கொடி சுத்தி போயிருக்கும். எஸ், நீங்க பார்க்க சின்னதா இருக்கு சார். டேம் கூட அப்படியே வரும், அப்படியே ஃபுல்லா பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க, லேக்கா? தமிழ் லேக் என்ன மேடம்? பெரிய ஏரியா மாறும். அவங்க எல்லாம் என்னென்ன இருந்திருக்கும், எத்தனை மரம் செடி கொடி எல்லாம் சுத்தி போயிருக்காங்க மேடம். செடி சின்ன பிராணிகள்லாம். எஸ், நம்ம தான் மன்னிப்பு கேட்கணும், நம்ம செஞ்சு தப்பு கொடுக்குது. ஓகே, அதான் இயற்கை. ஓகே, ஸோ நாட் கன்ஃபியூஸ் யூ. நெக்ஸ்ட், how to benefit இந்த ஒர்க் ஷாப் எப்படி நம்ம நன்மை அடைய போறீங்களா? ஒன்று வந்து கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்க நான் பதில் கொடுப்பேன், முத்தவங்களை கற்றுக்குவாங்க. கேள்வி தான் ரொம்ப இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட், டோன்ட் பி ஷேர், வெட்கப்படாதீங்க. நெக்ஸ்ட், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க, அதாவது உங்க அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க, மொத்தம் கற்றுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட், get to know many people in workshop. இந்த ஒர்க் ஷாப் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கலந்துக்குங்க. சார், எல்லாமே இறைவனோட குழந்தைங்க. எவ்ரிபாடி. எது கர்மத்தினால நம்ம இந்த மாதிரி படுத்துருக்கோம், அவ்வளவுதான். எல்லாமே இறைவனோட குழந்தைங்க, அவ்வளவுதான். ஓகே, இந்த மாதிரி நமக்கு புரியணும். நெக்ஸ்ட், டீச்சிங் சார், நோ காப்பிரைட். நீங்க போட்டோ பண்ணலாம், நீங்க இது என்ன வேணும் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட், டீச். என்ன இங்க கத்துக்க, அதே மாதிரி கத்துக்கிறீங்க. ஷேர் வித் எனிஒன். யாரோ நீங்க வந்து பார்த்துக்கீங்க எங்களை எக்ஸ்பீரியன்ஸை. நான் கிளாஸ் போனேன், இந்த மாதிரி சொன்னாரு, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், இது என்னோட வியூஸ். நான் எங்கேயும் காப்பி பண்ணி போட்டேன். இந்த காப்பி, அந்த புக்கு, இந்த புக்கு, அந்த புக்கு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் என்னைக்கு சொன்னாரு அதெல்லாம் சொன்னது, இது சொன்னாரு அதெல்லாம் நோ. என்னோட வியூஸ் என்ன போட்டுருக்கேன். சரியா? நெக்ஸ்ட், முக்கியமானது எல்லாத்துக்கும் புரியணும். இங்க உட்காந்து எல்லாமே பாடி, மைண்ட் அண்ட் சோல். உடல், மனம், ஆத்மா. நாளைக்கு போறது ஆத்மா தான். உடல் போறதுல மைண்ட் வந்து கலைஞ்சிரும். மைண்ட் கலைஞ்ச பிறகு ஆத்மா தான் போவோம். இதெல்லாம் போகாது மேடம், போகவே போகாது. இங்கே கலைஞ்சிரும். இது எதுல கலைஞ்சிரும் மேடம்? உடல்ல கலைஞ்சிரும். அவ்வளவுதான். சரிங்களா? நெக்ஸ்ட், யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சோல் ஹஸ் நோ ஜெண்டர். இந்த ஆத்மாக்கு வந்து ஆணோ பொண்ணு இல்லை. ஆணோ பொண்ணு இல்லை. நெக்ஸ்ட், நோ ரேஸ். ஜாதி மதம் இல்லை ஆத்மாக்கு. நெக்ஸ்ட், நோ காஸ்ட். காஸ்ட் தமிழ் என்ன சார்? அது ஜாதி மதம், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார். நம்மளா போட்டுக்கிட்டு தான் இந்த பதவியில. சரியா? நெக்ஸ்ட் வந்து நோ ரிலிஜன். அதாவது மதமே சம்பந்தப்படாத நம்ம ஆத்மா. தெரியுமா சார்? நெக்ஸ்ட் வந்து கேன் எனிவன் எஸ்கேப் டெத். மரம், செடி, கொடி, மரம் செத்து போயிடும். அது 50 வருஷமா, அது 100 வருஷம், அவன்தான் செத்து போயிடும். எல்லாமே சார், எல்லாமே. இந்த காடு கூட கெட்டு போயிடும் சார். 10-15 வருஷம் முழுக்க எடுத்து வீசிடுவாங்க. இந்த காடி பாவிச்சாச்சு. எல்லாமே தான். டயர் கூட, டயர் கீழ் எல்லாமே செத்து. ஒரு காலத்துல எல்லாமே போயிடும். கோழி, செடி, கொடி, மரம் எல்லாமே. அந்த யானை கூட செத்து போயிடும். ஒண்ணுமே செய்ய முடியாது. சரிங்களா? நெக்ஸ்ட், கேன் லிவிங் திங் எஸ்கேப் டெத். அதாவது உயிரா இருக்க பிராணிகளை வந்து நம்மளால இது எஸ்கேப் பண்ண முடியுமா? அதாவது சாவை பத்தி நம்ம தவிர்க்க முடியுமா? நோ வே. தவிர்க்கவே முடியாது. எல்லாரும். ஓகே, இவர் யார்? இவரு மைக்கேல் ஜாக்சன். என்ன பண்ணாரு அவரு? டான்ஸ் மட்டும் பண்ணாரா? எவ்வளவு தத்துவ பாட்டால போட்டாரு சார். எவ்வளவு தத்துவ பாட்ட போட்டாரு. ஆமா இல்லையா? பிளாக் அண்ட் ஒயிட், ஹீல் த வேர்ல்ட்,
எவ்வளோ பாட்டு அதெல்லாம் அப்போ சொக்ஸம் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப தத்துவம் பாட்டுலாம் அவர் பாடினாரு அந்த பாஷையில. ஆனா அவர் கொள்கை வந்து நான் 150 வருஷம் நான் உயிர் வாழணும். எத்தனை வருஷம் மேடம்? 150 வருஷம் கொள்கை. ஐ மஸ்ட் லிவ். பணம் இருக்கு சார், கவலை இல்லையே. எத்தனை டாக்டர் பார்த்துட்டுமா சாப்பிடலாம் டெஸ்ட் பண்ணி சாப்பிடுவாரு, ஹேரை செக் பண்ணுவாங்க, எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஆனா 50 வயசுல செத்து போயிட்டாரு. இந்த மாதிரி எப்ப செத்து பண்ணாரு? 50 வயசு. பாருங்க, under 50 years. No. No. You have doctors in the house. சார், அதாவது பணக்காரருக்கு தப்பே இல்லை சார், ஆனா பணத்துக்காக வாழ்றதான் தப்பு. அதான் you challenge that and that will challenge you back. அவன்தான் நார்மலா இருந்தாக்க சார். அந்த ஆத்தா பாத்தீங்களா, 100 வயசு 130-90 வயசுல இருக்காங்க சார் வில்லேஜ்லாம். பாத்தீங்களா, அவங்க பாட்டு சாப்பிட்டுக்கிட்டு பழைய சோறு சாப்பிட்டுக்கிட்டு ரிலாக்ஸா இருக்காங்க. பாத்தீங்களா எவ்வளவு 12 டாக்டர் ஆர்கன் டோனர்ஸ். கிட்னி போச்சா ஒருத்த வருவான் கிட்னி கொடுக்குது, எல்லாம் காசு கொடுத்து வச்சிருக்கான், காசு கொடுத்து வச்சிருக்கான். அவ்வளவு பணம்
இதான் நான் 150 வருஷம் வாழ போறேன், கடைசியில் 50 வருஷத்துல போயிட்டேன். எவ்வளவு பணக்கார அந்த மாதிரி இருக்காங்க சார், இருக்காங்களா இல்லையா? என்ன பண்ண போறீங்க? இவ்வளவு வாழ்க்கை வாழ்ந்து என்ன பண்ண போறீங்க? சார் நெக்ஸ்ட் இது வேண்டாம். eventually oxygen will kill you. என்ன மேடம்? too much of oxygen. ஒரு யூனிட் வெளியே போடுங்க, என்ன அவசியம்? இப்போ என்ன ரஸ்ட் காணா போயிருங்க சார். அதே மாதிரி தான் நம்ம எவ்வளவு ஆக்சிஜன் எடுக்கிறோமோ அவ்வளவு போயிட்டு உள்ளுக்கு வந்து சேஷம் ஆக்சிடைஸ் ஆகும். என்ன பண்ணும்? ஆக்சிடைஸ் ஆகும். அதனால்தான் நம்ம என்ன சாப்பிடுறோம்? ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். என்ன சாப்பிடுறோம்? ஆன்டி ஆக்சிடென்ட். எதுல ஆன்டி ஆக்சிடென்ட்? எதுல இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்? மேடம் பழம் இருக்கா? எனக்கு பழம் இருக்கா மேடம்? பழம் எடுங்க. அப்படி இது இருக்கா? ஒரு ஆல்மண்ட் எடுங்க. ஆல்மண்ட் இருக்கா? கொண்டு வாங்க. சரி, பப்பாளி பழம். ஓகே, கொய்யா பழமா? எடுங்க. கொய்யா பழம் எடுங்க. சரி, ஆல்மண்ட் இருக்கா? இது எவ்வளவு தாங்கும்? பழுத்த பிறகு தாங்கும். இது கொய்யா பழம் எவ்வளவு தாங்கும்? போயிடும். பூச்சி அழுகி போயிட்டு, ஆனா உள்ளுக்கு விதை இருக்கும். விதை சாவாது. அதே மாதிரி ஆல்மண்ட்ஸ் இருக்க மேடம் பாத்துங்க. ஆல்மண்ட்ஸ் இது எவ்வளவு தாங்கும்? ஆல்மண்ட்ஸ் மந்த்ஸ் மேபி இயர்ஸ். என்னமா இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு, இதுல இல்ல. இதுல மேடம் இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இதுல இல்ல. இது வந்து கணக்கா, ஆனா விதைகளுக்கு ரொம்ப இருக்கு, தாங்கும். ப்ரொடெக்ஷன் மேடம். இத ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்றது. ஒரு ஆப்பிள பத்தீங்களா? ஒரு 2000 எப்படி ஆகும்? எதுனால? ஆக்சிஜன் அட்டாக் பண்ணுது, அப்படி கருத்து போயிடும். அந்த சீட் வந்து இது ஸ்கின் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அது போனுச்சு போயிடும். வாழைப்பழம் கூட அது அந்த சீட் பண்ண அப்படியே மாதிரி கருப்பாயிரும். அந்த மாதிரி தான் கடைசியில் நம்ம என்ன சாப்பிடுறோம்? ஆக்சிஜன். சரி, அவ்வளவுதான் சார். ஆக்சிஜன். ஸோ பி கேர்ஃபுல். சும்மா உட்காந்து எல்லாத்தையும் தியானம் பண்ணி மூச்சிலாம் இருக்காதுங்க. ரொம்ப போயிடுச்சுன்னா குழம்பு ஆகும். கணக்கா இருக்கணும், அவ்வளவுதான், கணக்கா. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் இஸ் an oxidizing agent. It's an oxidizing agent. சரிங்களா? நெக்ஸ்ட் world's largest home for the dead. இது சார் உலகத்துல பெரிய வீடு, சமாதி, பெரிய சமாதி. அது எது சார்? இல்ல சார், எது பெரிய சமாதி? தாஜ்மஹால். ஊருக்கு வச்சிருக்கான். ஏன் மம்மி ஆக்கி வச்சிருக்காங்க உங்களுக்கு? அடுத்த பிறகு நீ வர போற உள்ளுக்கு போயிட்டு அந்த பிரமிட் வந்து ஸ்ட்ரக்சர் அன்னைக்கு வந்து உயிரா வச்சு மலர்த்தணும் அப்படின்னு யார் நம்பிக்கை? இவங்க நம்பிக்கை. அதே அந்த நம்பிக்கை இப்ப எல்லா கொண்டு பிரமிட் உட்காந்துருக்கீங்க இல்ல சார்? பிரமிட் வேலி, பிரமிட் தலைவர் போட்டுக்கிட்டு நடக்குறீங்க. பிரமிட் ஆமா இல்லையா? எல்லாமே உள்ளுக்கு வர்றேன்னு என்னைக்கு வரணும்னு பாத்தீங்களா சார்? எல்லாம் நம்பிக்கை. எத்தனை பேர் சார்? எத்தனை பிரமிட்? ஒன்னா ரெண்டா சார்? ஒன்னா ரெண்டா? எக்கச்சக்கம். எதுக்கு? திருப்பி வருவாங்க, அது மம்மி ஆக்கிரும், திருப்பி வருவாங்க, திருப்பி உயிர் எடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. எப்ப? 4000 வருஷம் முன்னுக்கு, 3000 வருஷம் முன்னுக்கு. யாரா சார்? கேஸ் தமிழ் கேஸ் மேடம். சாப்பம் ஒரு இடம். யாரு சாப்பம் பண்ணா? வேலை செஞ்சவங்க. எவ்வளவு பேர் கல்லு சார்? குட்டி கல்லா தூக்கி போன மேடம். கணக்கு ஆட்டிக்கணும், தண்ணி இருக்காது, அடிப்பானுங்க. எல்லாமே ஸ்லேஸ் அங்கே இன்னொரு ஊர்ல இருந்து பிடிச்சு கொண்டு வந்திருப்பானுங்க. ஸ்லேஸ் எல்லாம் மேடம் எவ்வளவு கட்டியிருப்பானுங்க பாருங்க. இது பாத்தீங்களா சார்? இது கோஃபு. இதான் வந்து அங்க உள்ள வச்சிருப்பாங்க. அந்த பிரமிட் உள்ளுக்கு வச்சுதான் அது வந்து ஒரு ஆங்கிள் இருக்கு. ஒரு ஆங்கிள் தான் அங்க போடணும். தெரியுமா சார்? நான் அங்க போயிட்டு வந்திருக்கேன் சார்.
எத்தனை கிங் வெயிட் பண்றாங்க மேடம் மறுபிறவிக்கு, எல்லாம் வெயிட்டிங் திருப்பி பிறகுறதுக்கு. அப்பா அதான் ஒண்ணு இல்ல, எல்லாம் கிளம்புங்க, எல்லாம் அனுப்பிவிட்டேன். ஒரு 30 அப்படியே கேளுங்க, நான் போட்டிருக்கேன் உள்ளுக்கு வந்து நான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உங்களை அனுப்பியாச்சா? ஏன் வந்து எல்லாத்துக்கு அந்த மாதிரி சார் எல்லாமே அனுப்பியாச்சு. நம்பிக்கை இதான் நடக்க போகுது, திரும்பி உயிர் வரப்போகுது, திரும்பி என்ன பவர் கூட எல்லாம் வீடை திரும்ப கட்டுறீங்க, எல்லாம் சரிங்களா சார்? பிரமிட் 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 நம்பிக்கை தானே சார்? பிரமிட் உட்காந்துருப்பாங்க, உள்ளுக்கு பிரமிட் உட்காந்துருப்பாங்க சார். என்னாச்சு? இப்போ டைம் இருந்தாலும் போய் பாருங்க சார், யூடியூப்ல போட்டிருக்கேன், விசிட் டு விஜிட்னு போட்டிருக்கேன். ஏத்தனா அதுவும் அந்த மாதிரி நடுவுல இதே மாதிரி இந்த பிரமிட் கட்டுறவங்களாம் நடுவுல வந்து வச்சிருக்காங்க. அதுக்கு கிங்ஸ் சேம்பர். யார் போயிருக்கா பெங்களூர்ல? கிங்ஸ் சேம்பர் பெங்களூர் போய்க்கலாம். பிரமிட் இருக்க மேல ஏறி போய் பாத்தீங்களா மேடம்? மேல உட்காந்தீங்களா? மேல உட்காந்தீங்களா? மேல போனீங்களா? நடுவுல என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சு நடந்துச்சா? எல்லாம் தாட் ஃபார்ம் தான் சார், எல்லாம் தாட் ஃபார்ம் தான் சரிமா சார்? ஓகே ரைட். நெக்ஸ்ட் 3 இது இது தாத்தா மக புள்ள 3 பேருக்கு. தாத்தா ரொம்ப பவர்ஃபுல், பெருசு, புள்ளை கொஞ்சம் பெருசு, பேர கொஞ்சம் கிண்டுது. அப்புறம் 3 பொண்டாட்டிங்க இருப்பாங்க, 3 பொண்டாட்டிங்க. இது கைரோல ரொம்ப தூரம். நீங்க ஈஜிப்ட் போயிட்டு கைரோ போனாக்கா அங்கே வந்து ஒரு 1 hour டிரைவ் தான், பக்கத்துலேயே இருக்கு சார். இதெல்லாம் அப்புறம் ப்ரொடெக்ஷன் இப்படி இருக்கு, ஒன்று மாதிரி புலி மாதிரி, அது ப்ரொடெக்ஷன், யாரும் வந்து கொண்டு போகக்கூடாது இவங்களை அந்த மாதிரி. ஸோ நம்பிக்கை. ஹூ கேன் எஸ்கேப் ஆன்? யாராவது எஸ்கேப் பண்ண முடியுமா? முடியும் மேடம். அதனால எல்லாம் சாவுக்கு பயம், சாவுக்கு பயம். என்ன நடக்க போகுது இது பிறகு? எங்க போறோம்? யார் வர போறா? அந்த பயத்துல தான் எல்லாம் உட்காந்து. நான் சாவல. கோவிட் வந்து எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க சார். பயம், சுத்து போறணும். ஒருத்த கூப்பிடுறாங்க, லேடிக்கு 95 வயசு, கோவிட் சாப்பிட பயப்படுது. என்ன பண்ண 95 வயசுல? போக வேண்டியதா? என்ன சார் பண்ண? நீங்க இன்னும் என்ன பண்ண போறீங்க? பூமிக்கு தான் எல்லாம் பாரமா இருக்கா மேடம்? பூமிக்கு பாரம் இல்ல மேடம்? பூமிக்கு பாரம் இல்ல சார்? சாப்பிட்டுட்டு டாய்லெட் போயிட்டு இருக்குது, யூரின் பண்ணிக்கிட்டு எல்லாம் பாரம். போயிட்டு திருப்பி வாங்க, திருப்பி வாங்க, நல்லது செய்யுங்க. எங்க பாட்டி இது நான் அதே மாதிரி தான் ஒருத்தர் லேடி கூப்பிட்டாங்க. அவங்க பாட்டி ரொம்ப சீக்கு, ஆஸ்பத்திரியில் உட்காந்துருக்காங்க. நான் போனேன், அந்த கேள்வி உட்காந்து சார் கொஞ்சம் ஹீல் பண்ணுங்க சார். யோ 90 இல்லாதான் ஹீல் பண்ணது. அனுப்பிவிட்டேன் சார், செத்து போயிட்டாங்க. ஏதோ 100 வயசு வரைக்கும் இருக்கணுமோ, பர்த்டே செலிப்ரேட் பண்ணணுமோ? பாட்டியா அந்த பொம்பளை எவ்வளவு கஷ்டப்படுத்து மேடம். பாத்ரூம் போனோம், சாப்பிடணும், குளிக்கணும், மூத்திரம் போயிடும், எவ்வளவு கஷ்டப்படுத்து மேடம் அந்த ஆத்மா. இது மாதிரி தான் நம்ம மைண்ட் தான் இருக்கணும், பாட்டி இருக்கணும். அனுப்புங்க. சில பேர் கோமால உட்காந்துருக்காங்க, போக மாட்டாங்க. எங்க புள்ளிங்க போக்குறது விட மாட்டாங்க. ஆனா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம தான் விடுங்க, லெட் கோ. திருப்பி வாழ்த்தோம். ஒரு பேரப்பிள்ளை வாழ்த்தோம் நம்ம, உங்களுக்கு அடுத்த கல்வியில பேரப்பிள்ளை வாழ்த்துமே மாறட்டும். ஓகே, அந்த மாதிரி நாட் நோயிங் வாட் டு எக்ஸ்பெக்ட். இன்னும் நடக்க போகுது தெரியாம எல்லாம் உட்காந்து பயந்துருக்கீங்க. என்ன நடக்க போகுது, என்ன செய்ய போறோம், எங்க போக போறோம், இந்த பயத்துல தமிழ் என்ன உட்காந்துருக்கீங்க. சரியா? அப்பா கடவுளுக்கு போயிட்டாரு, என்ன சொல்லுங்க சார்? அப்பா தாத்தா வந்து கடவுள் போயிடு. எந்த கடவுள் தாத்தா போனாரு? அந்த மாதிரி பார்க்கணும். புரியல, யாருக்கும் புரியல என்ன பண்றது. ரைட். நெக்ஸ்ட் பாத்தீங்களா சார்? இதெல்லாம் பாத்தீங்க, இது என்ன சொல்லுங்க, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து யுஎஸ்ஏல ஆர்லிங்டன் ஆர்மி, அமெரிக்கன் ஆர்மியோட கிரேவ். யாரு போடு சண்டை போட்டாங்களா எல்லாம் நான் கொண்டு வந்துருவாங்க சார். 450,000 கிரேவ்ஸ் அதை எல்லாம் அந்த கவர்மெண்ட் வச்சு கவர்மெண்ட் பார்த்துக்குது. நான் அங்க போயிட்டு நான் பிளஸ் பண்ணேன். கென்னடி அங்க இருக்காரு, என்னோட வைஃப் அங்க இருக்காங்க, அவன் அண்ணக்காரன் தம்பிக்காரன் இருக்காங்க, ஒரு 2 வயசு குழந்தைக்கு இருக்கு சார். நீ போய் பாருங்க, யூடியூப் பாருங்க சார், நான் போட்டிருக்கேன். ஹீலிங் அட் ஆர்லிங்டன் செமெட்டரி இன் யுஎஸ்ஏ, வாஷிங்டன்ல இருக்காங்க. எல்லாம் போயிருக்கேன்.
நெக்ஸ்ட் இது என்ன சார் இது எவ்வளவு அழகா போட்டு காமிட்டாங்க. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்க, இதான் என் வீடு, இதான் என்னோட வீடு, என் பேரு போட்டுருங்க, என் போட்டோ போட்டுருங்க, நான் எங்க போறேன் இங்கதான் நான் போய் தங்க போறேன். மைண்டு யார் ப்ரோக்ராம் பண்ணா, நம்மளோட கல்ச்சர், நம்மளோட கல்ச்சர். எல்லாம் அப்படியே உட்காந்துருப்பாங்க மேடம், புரியுதுங்களா? ஸோ நான் போனேன் ஒரு வாட்டி மொன்ட்ரியோல கனடா. சொல்றாரு என்கிட்ட, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் வெள்ளிக்கிழமை வரைக்கும் என் வைஃபை பார்க்க போறேன்னு சொல்லுவேன். வா போன்னு சொல்லுவேன். சுட்டுக்காட்டு கொண்டு போறாரு நீங்க சீரியஸா. அவங்க சுத்தி வந்து ஒரு 5 வருஷமாச்சு. அங்க போயிட்டு வெள்ளிக்கிழமை அங்க நின்றுட்டு பார்த்துக்கிட்டு அந்த கலரைய அவங்களே டிசைன் பண்ணாங்களா, இப்படிதான் கலர் இருக்குன்னு. என்ன மேடம், அந்த கடை மாதிரி ஸ்டைல போட்டு பேர்லாம் போட்டு உட்காந்துருக்காங்க. போவாங்களா சார்? அங்கதான் இருக்க மேடம், எங்க போவாது? பேரை போட்டு அழகா படம்லாம் போட்டு உட்காந்துருக்கு. சரியா? நீ எப்ப வரன்னு கேட்கும். நீ எப்ப வர, நீ பக்கத்துல வந்துரு. அப்படி எங்க ஊர்ல சைனீஸ், அந்த சைனீஸ் செத்து போனாக்கா அவங்க 2 கடை வாங்கி வச்சிருவாங்க. ஒண்ணு புருஷனுக்கு, ஒண்ணு வீட்டுக்காரங்களுக்கு மேடம். வாங்கி வச்சிருவாங்க. செத்து போகும்போது சைட்ல வச்சிருவாங்க. வீடு மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க சைனீஸ். அவங்க இருக்க மாட்டாங்க, சைனீஸ் எல்லாம் பதிப்பாங்க சார். அந்த மாதிரி அவர் போறாரு. ஆனா போற பாதியில் சொன்னாக்கா இது வந்து சொக்லோசவாக்கியம், இது வந்து இஸ்ராயலிஸ். அங்கே வேறுபாடு சுடுகாடுல சீரியன்ஸ், சைனீஸ் அந்த பண்றாங்க சார். செத்து போன கூட ஒன்றும் மாறல. எப்படி அந்த மைண்ட், see how the mind attach. Okay, right. இங்க பாருங்க, இது வந்து எங்க ஊர்ல சார் எதுக்கு இருக்கலாம்? நாய்க்கு கல்லறை, நாய்களுக்கு கல்லறை மலேசியால நாய் கல்லறை இடத்த வாங்கிடணும். நாய் சுத்தணும் அங்க போட்டு நாய் படம் பார்த்தீங்களா, எல்லாம் போட்டுருவாங்க நாய் கல்லறை. அந்த மாதிரி ஐக்கியமா நாயும் மனுஷன் இருக்காங்க சார் எங்க ஊர்ல. எப்படி இருக்காங்க? ரொம்ப எங்கேயாவது செருப்பு அடிப்பீங்க, போனா செருப்பு அடிப்பீங்க. அங்க கூட்டி வச்சுக்கிட்டு அது கொஞ்சிருதுன்னா அழுகுதுன்னா செத்து போச்சு, அது கர்மாதி பண்ணி இன்னொன்னு முளை பட்டாங்க எங்க ஊர்ல. மேடம் ரொம்ப கொழுப்பு ஜாஸ்தியா போச்சு மனிதருக்கு, வேற ஒண்ணு இல்லை மேடம். பாத்தீங்களா? மெமோரியல் பார்க், மெமோரியல் கார்டன் பெட்டுக்கு காசு அவங்க ஃப்ரீ இல்ல மேடம். அது இருக்க ஒரு $2000 இடத்த வாங்கி உள்ளுக்கு போட்டு மூடி வச்சு பட்டலம் வச்சுக்கிட்டு வருஷத்துக்கு பார்த்துட்டு இருப்பாங்க, மிஸ் பண்றாங்க. அது எங்க இருக்கும்? See the mind. பாருங்க. So there are many souls around. அவ்வளவு ஆத்மா இருக்கு இந்த ரூம்ல. எத்தனை ஆத்மா வந்திருக்கு இப்ப? எல்லாம் ஓன் எடுங்க, செக் பண்ணுங்க, சென்சிங் பண்ணுங்க, போடுங்க. அதர் சோர்ஸ் இந்த கிளாஸ் இருக்காங்களா? எஸ், அவங்களும் வந்து கத்துக்கிறது மேடம். யார் சார் கத்துக் கொடுப்பா? அவங்க யார் கத்துக் கொடுப்பா? அவங்களும் வராங்க. இவன் சொல்லிக் கொடு, வாங்குறான் எதுவும் சொல்லிக் கொடு. அப்படிதான் தெரியாம இந்த மாதிரி பண்ணிட்டோம், வாங்கன்னு எல்லாம் வந்து உட்காருங்க. 100, 200, 300,000 souls here today. From 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 states in India. 11 states எல்லாம் வந்து அவங்களும் ஆத்மா தானே சார். உடல் இல்லாத ஒரு ஆத்மா தானே. நம்ம உடலும் உட்காந்துருக்கோம், அவங்க உடல் இல்லாம உட்காந்துருக்காங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சரிங்களா? சரி, ஓகே, ரைட். ஸோ இமேஜின் பாருங்க, எவ்வளவு பெருசு நம்ம வெளியே இருக்கு, எவ்வளவு சின்னது நம்ம உள்ளுக்கு இருக்கு. போது எங்க போகுது? இது விட்டு போகுது. இதுக்கு என்ன பண்ணீங்க? ஓடுல பண்ணீங்க, உள்ள போகுது. என்ன பண்ணீங்க? ஊன பண்ணீங்க, இப்ப போகுது. மேல பண்ணீங்க, இந்த பிளானட் வீனஸ், மெர்க்குரி, அப்புறம் சன். இது என்ன பண்ணீங்க? இன்னும் போகுங்க, இங்க போகுது. அப்புறம் பெருசு உலகம். இந்த உலகம்
இந்த பிரபஞ்சம் இங்க போகுது, இங்க போகுது. இங்க போயிட்டு இருக்கு. இந்த அன்பு இந்த அன்பு இங்க போகுது. எத்தனை சாந்து, எத்தனை ஸ்டார்ல பாத்தீங்க? எல்லாமே ஒரு சாந்து. இங்க போகுது. யார் கண்டுபிடிச்சா? எப்படி? இது வரோம், இது வர உள்ளது, இது வரும், இது போகுது. எங்க? அந்த லேடி அந்த வீட்டுக்கு போறோம். கண்ணில் என்ன இருக்கு? அவங்க ஸ்பேஸ் ரத்தம், ரத்தம் உங்களுக்கு என்ன இருக்கு? உள்ளுக்கு போகுது. ஒயிட் பிளட் செல், ஒயிட் பிளட் செல், கேத்தலஸ் இன்னும் உள்ளுக்கு போகுது. என்ன பாருங்க, என்ன பண்ணுங்க? குரோமோசோம் அது என்ன இருக்கு? டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ என்ன இருக்கு? டிஎன்ஏ இன்னொரு உலகம் அது மாறி ஓடிட்டு அது தெரியாத ஒன்றும் போது அட்டாமிக் நியூக்ளியஸ், நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் இந்த போது see sir, how small inside, how big outside. எல்லாமே பிரபஞ்சம். யாரோட படிப்பு மேடம்? யாரோட படிப்பு சார்? இறைவனோட படிப்பு. அது ஆட்டோமேட்டிக்கா வேலை செஞ்சுட்டே இருக்கு மேடம், அறியாமலே. என்ன சார்? அறியாமலே. இப்ப நினைப்பீங்க நீங்க லஞ்ச் என்ன கொடுக்க போறாங்க? பிரியாணியா அது தயிர் சோறாங்க? இல்லை மேடம், பசிக்குது, எப்போ கூட போறாங்க? இப்போ 11 மணி ஆச்சு. என்ன மேடம் நைட்ல என்ன சாப்பிடலாம், எங்க போகலாம், அடுத்த வாரம் கல்யாணம் வருது, போனோம், எவ்வளோ நம்ம திங்க் பண்றோம் மேடம். ஆனா உள்ளுக்கு என்ன நம்ம யாருக்கு தெரியுமா மேடம்? சில பேர் கிட்னி கூட என்னன்னு தெரியாது, சில பேருக்கு லிவர் அது எப்படி வருது யாருக்கும் தெரியாது மேடம். ஆமா இல்லையா சார்? எவ்வளவு வேலை ஓடுது. அது அது விட்டுருங்க, வேலை விட்டுருங்க. இந்தியா வந்து இது அனுப்பியிருக்காங்க சார், இந்தியாவில் 3க்கு இப்போ என்ன சார் 69 வெள்ளக்காரன் போயிட்டாங்க சார். வெள்ளக்காரன் எப்போ பண்ண போனா? வெள்ளக்காரன் எப்போ சொல்ல போனா? 69 கீழே இறங்கிட்டாங்க சார். அப்பெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி மேடம். நான் போய் பார்த்தேன் டிவியில, அந்த சின்ன பிள்ளைல அப்பா சொல்லி போய் பார்த்தேன், நியூஸ்ல காமிச்சான் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி மேடம். அப்படி ஏன் சார் திருப்பி அங்கே போக போறோம்? என்ன மேடம், என்ன மேடம், எவ்வளோ நல்லது செய்யலாம் சார். ஆமா இல்லையா மேடம்? போய் என்ன கண்டுக்க போறீங்க? அவன் எல்லாம் பார்த்து கீர்த்து ஃபெடா போயிட்டாங்க, ஒண்ணுமே இல்லை. அவன் வந்தா திரும்பி நீங்க போகக்கூடாது. வண்டிலாம் கொண்டு போயிருக்கா சார் வெள்ளக்காரனுங்க அந்த காலத்துல. ஆமா இல்லையா சார்? எஸ். Why? I don't know. Why? How? We have gone to the moon? I don't know, sir. Anyway, see, this is what? You are here, God. அவங்களை கூப்பிடாரு, கம். அதை நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறீங்க? இறைவன் கூப்பிடு, எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ண போறீங்க? எதை ப்ரிப்பேர் பண்ண போறீங்க? இதுதான், this is what's happening. The light. நீங்க லைட்டா ஆகணும் தான் நீங்க போய் அங்க மீட் பண்ண முடியும். எஸ் மேடம். என்ன மேடம்? இது இறைவன் மேடம், இதெல்லாம் நம்ம ஆத்மா. இதான் இறைவன் கூப்பிடாரு, கம். நீ போக முடியுமா? நீங்க அங்க இறைவனை மாத்தி வச்சிருக்கீங்களா? ஆமா, எப்படி போக முடியும்? You cannot go. எல்லாம் wrong connection மேடம். எப்படி போக போறீங்க? என்ன செஞ்சு இது மாதிரி போறீங்க? What have you done? அதான் இந்த கிளாஸ் விடுவோம் மேடம். இந்த கிளாஸ் நீங்க தான் இந்த கிளாஸ் என்ன செய்யணும்
நம்ம போய் கொலெக்ட் பண்ணி நம்ம நேரா போய் சேர்த்து இதுதான் இந்த கிளாஸ் ரூல்ஸ் கிளாஸ் we all can change. தப்பு 90 வயசு கிழமை கூட மாற்றலாம். எத்தனை பேர் சார் எங்க கிளாஸ்ல வருது வராம கூட அந்த மண்ணில படிச்சு செத்து ஆத்தா உடனே போயிடுது சார். எவ்வளவு பேர் படிக்க தெரியாது. சொல்லுங்க நீங்க காமிங்க நெத்தில காமிங்க போயிடுவாங்க. டக்குன்னு கான் ஒருத்தர் இருந்தார் சார் யூஎஸ்ல நான் வீட்டுக்கு போனேன். குடி பழக்கம், சிகரெட்டு, தீவிர சிகரெட்டு நிப்பாட்ட முடியல. மன்னிப்பெல்லாம் படிச்சாரு, எல்லாம் செஞ்சாரு சார். கடைசியில சார் உடனே போயிட்டாரு சார். அதாவது என்னால ஒண்ண முடியல, நான் மாற முடியல, என்னால மாற முடியல, சிகரெட் பழக்கம் முடியல, நான் போயிடுறேன். அவ பொண்டாட்டி அவரோட வைஃப் அவரோட டாக்டர் சொல்றா, அவருக்கு வந்து இப்ப 4 மாசம் அதாவது மாசமா இருக்கா. சொல்லிட்டான், நீ இந்த மாதிரி குடிச்சிருந்தா என் பிள்ளை நீ பார்க்க மாட்டேன், என் பிள்ளை விட மாட்டேன். அந்த கவலையிலே அவர் பண்ணாரு, எடுத்து சுட்டாரு. அந்த ஊர்ல தான் எல்லாம் துப்பாக்கி வச்சிருப்பாங்களே, ரொம்ப ஈஸி, டக்குன்னு போயிட்டாரு. அந்த ஆட்டம் உடனே போயிடுச்சு சார். இல்லவே இல்லை. அந்த மாதிரிலாம் பல மாதிரி நடக்கும். மன்னிப்புலாம் படிச்ச பிறகு உடனே போயிடுது. இப்ப என்ன இருக்கு, உடல் தான் இருக்கு. அது என்ன நல்லபடியாக முடிச்சுட்டு போயிடணும், அவ்வளவுதான். சரிங்களா? நெக்ஸ்ட். ஸோ இதே மாதிரி தான் சார், your body, mind and therapy. I'm telling you, your body, mind and soul. இந்த கிளாஸ் உங்க ஆத்மாக்கு, உங்க மைண்டுக்கு இல்லை, உங்க ஆத்மாக்கு. ரைட். You are body, mind and soul. Okay? இந்த ஆத்மான என்ன? ஆத்மானா ஒரு இறைவனோட சுடல் உடல்ல கொடுத்து குழந்தைல இருந்து வாழ்ந்து ஒரு மைண்ட போட்டு நீங்க வாழ்றீங்க. சார் இந்த போட்டு நீங்க வாழ்றீங்க, அவ்வளவுதான் சார். இங்க போறீங்க, அங்க போறீங்க, இங்க போறீங்க, அந்த மைண்ட் கொண்டு போகுது. சில பேர் வந்து தேடுறீங்க, சித்தரா தேடுறீங்க. இது சித்தர், அந்த சித்தர், எங்க ரெண்டு பாருங்க. மதன் இங்க வாங்க, வா, உங்க ஃப்ரெண்டுங்க வாங்க 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 வாங்க. எங்க போய் சுத்துறீங்க இறைவனை தேடுறதுக்கு? சார் 16 இயர்ஸ்லேருந்து வாழ்க வளமுடன் ஃபஸ்ட்டு போனேன் சார். போனீங்க. அப்புறம் ஒரு 30லேருந்து ரேக்கி, பிராணிக் ஹீலிங், தீட்டா ஹீலிங், சோல் ஹீலிங், கிரியா யோகா, வாசி யோகா, பாஸ்ட் லைஃப் ரிக்ரேஷன், அப்புறம் என்எல்பி, ஹிப்னோதெரப்பி, என்எல்பி, ஜென் மெடிடேஷன், விபாசனா, பேசிக் விபாசனா. ரெண்டு பேரும் ஒண்ணா போவோம். அப்புறம் விபாசனா போயிருக்கோம், பேசிக் விபாசனா, பேசிக். அப்புறம் தான் இங்க வந்தோம் சார். ஏன் தேடுறீங்க? ஃபியர் உள்ள இருந்துச்சு. அந்த ஃபியர் எப்படி ஹீல் பண்ணுன்னு தெரியல. ஒன்னொன்னா தேடி போய் ஹீல் பண்றதா தேடி போனேன் சார். அதாவது சார் இறைவனை தேடி சொல்யூஷன் பாக்குறீங்க. எத்தனை சித்தரை போய் பார்த்தீங்க? நிறைய போயிருக்கோம் சார். நானும் சரவணா, அவன் 3 பேர் நிறைய போயிருக்கோம். ஒரு சித்தர் ஒரு 10 போயிருக்கோம் சார். அங்க என்ன பண்ணுவாங்க அவங்களா? அவங்க ஜீவ சமாதி இருக்கும், அதில் போய் ப்ரே பண்ணணும். பண்ணுங்க, அவ்வளோதான் சார். ஒன்றும் ஆகலை சார், எனக்கு ஒன்றும் ஆகலை சார். ஆமா, இதுதான் தப்பு இல்லை சார். என்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க? ஸ்டாப் பண்ணி நான் வேற லெவலுக்கு போக போறேன், எப்ப நிப்பாட்ட போறீங்க? அவ்வளவுதான், வேற ஒண்ணு மேடம். நாளைக்கு போறது முறை உங்க மைண்ட் இல்ல, உங்க ஆத்மா. அந்த சோல், இந்த சோல் உள்ளுக்கு இருக்கு, இந்த பாடி, இந்த மைண்ட் சொல்லுது இங்க போனோம். அப்புறம் வர நீங்க பாஸ்ட் லைஃப் ரிக்ரேஷன். எஸ் சார், பாஸ்ட் லைஃப் ரிக்ரேஷன். பக்கத்துக்காரி வந்து அவருக்கு ஒன் வைஃப் பொண்ணு சார். பொண்ணு பாஸ்ட் லைஃப் பக்கத்துக்காக ஒரு பொண்ணு இருக்கா. இவருக்கு சொல்லி நீ வந்து என் போன் பண்ணி தான் என் பொண்டாட்டினு. பொண்ணு சார். பாஸ்ட் லைஃப் பொண்ணு ஒத்துக்குவாங்களா சார்? பக்கத்து ஸ்ட்ரீட்ல நீ தான் பொண்ணு. ஆமா சார். அவங்க அப்பா எல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்டு. அந்த பொண்ணு வந்து பாஸ்ட் லைஃப் பொண்ணு. அந்த ரிக்ரேஷன் பண்ணி எனக்கு கிளார் மைண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. யார் என் ஒய்ஃபு வந்து பாஸ்ட் லைஃப்ல ஆப்போசிட் பயங்கரமான கார்மிக் இஷ்யூஸ் 2 பேருக்கும் ஆப்போசிட்ல. அதில் பார்த்தோன்னே ஒய்ஃபை பார்க்கவே முடியல. ஃபேஸ் வந்து அந்த லைஃப் டைம் ஃபேஸ் தான் தெரியும், இந்த லைஃப் டைம் ஃபேஸே தெரியாது. கொலை பண்ணும் போலே இருக்கும். கொலை பண்றது அப்படியே இருக்கும்.
நம்ம கஷ்டப்பட்டு திருப்பி வந்து அப்படியே பண்ண ஒரு ஜெயிலாக ஒரு உட்காந்துருக்கையா ஒரு டிஸ்டர்ப் பண்ணலாம திருப்பி பிறப்பாங்களே சார் அது லைஃப் டைம் பயம் திருப்பி அதே பொண்ணு வந்துருமே ஒய்ஃபு அந்த fear. இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க சார். அங்க போய் இங்க போய் இது பண்ண அது பண்ணி சோச்சக்காரன் சொல்லுவோம் அது சொல்லுவோம் இது சொல்லணும் போய் மண்டே குழம்பி போயிட்டு ஸோ கன்ஃபியூஸ்ட் அவ்வளோதான். இப்போ வந்து உலகா பிஎஸ் வந்து உட்காந்துருக்காங்க. அது தலைவலி சார் 24/7 தலைவலிக்கும் 24/7 தலைவலிச்சுன்னே இருக்கும் ஒரு 3 years நான் ஸ்டாப் 24/7 24 hours பெயின் தலைவலி ஹெட் பெயின் இங்க. ஏன் சார் இது என்ன பேர் சார் பேரு? வாசி யோகம் சார். ஒயிட் மேஜிக் வாசி யோகம். ப்ளீஸ் பி கேர்ஃபுல். இதெல்லாம் சார் ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. யாரும் சொல்ல முடியல சொல்யூஷன் இப்போ தெரியாம இருக்காங்க. நான் எங்க போய் சொல்யூஷன் தலை வலிக்குது எங்க போய் தருது பிஎஸ் வந்த பிறகு தான் தலைலாம் அவருக்கு போயிருக்கு. எஸ் சார். சொல்லி கொடுக்கணும் நீ ஒரு ஆத்மா இந்த உடல் இந்த பிறவில ஒன்னாவது அதை நீ பார்த்துக்கணும். என்ன சாப்பிடணும் என்ன அது பார்த்துக்கணும். மைண்டை டிசால்வ் பண்ணுங்க. கண்டத்தெல்லாம் உள்ளுக்கு போட்டுருக்காதீங்க. அதான் இந்த கிளாஸ். ஓகே சார் தேங்க்யூ. நீங்க சொல்ல போறீங்களா? மதன் நான் எங்கே போனாரோ அவரு கூடவே நான் அட்டாக் பண்ணுவேன். ஏன்னா அவர் முதல்ல போய் ரிசர்ச் பண்ணிட்டு வருவார். பின்னாடி என்கிட்ட வந்து சொல்லுவார். ஆமாம் ஃபஸ்ட்டு ட்ரையல் அவர் தான் போயிட்டு என்கிட்ட சொல்லும்போது நான் போன மொடாலிட்டிலாம் ஓகே தான். பட் கடைசியாக ஒரு மொடாலிட்டி போனோம் ஒரு ஜென் ஹீலிங்கு. ஜென் ஹீலிங் அந்த அம்மா ஜென் ஹீலிங் அந்த அம்மா வந்து ஏதோ ஒரு வச்சு ஹீல் பண்ணுவாங்க. முஸ்லீம் லேடி. அதுக்கு அந்த மாதிரி பண்ணுது அது முஸ்லீம் தானே தெரியல அவங்களுக்கு ஏதோ அவங்க சொல்கிறாங்க சார். அவங்க புக்கில் அவங்களோட வெப்சைட்டில் போட்டிருக்காங்க சின்ன வயசில் அவங்களுக்கு அந்த கிஃப்ட் கிடச்சி தான் அதை வச்சு ஷீஸ் மேக்கிங் பண்ணி இப்போ டிசோல் அடிச்சது. இப்போ இல்லை என்னாச்சுன்னா அவங்கள பார்க்க வந்தாங்க. உங்ககிட்ட வந்து அந்த சோலில் எலிவேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதோட எங்கே போனாங்கன்னு தெரியல. நாங்களும் விட்டுட்டோம். பட் என்னென்ன ஆச்சு நாங்கள் போன பேர் முதல் போயிருந்தேன் லேக்கி போயிருந்தேன் அந்த மாதிரி நிறைய மொடலாட்டி போயிருந்தேன். அதெல்லாம் அவ்வளோ அஃபெக்ட் ஆகலைண்ணே. இங்கே போன உடனே பயங்கர சோல் அப்படியே அஃபெக்ட் பண்ணும் பயங்கரமாக. அப்போ சார் வந்து பிடிக்க ரொம்ப ஈஸி கிடையாது. ஏன்னா அவர் இப்போ இருக்கிற வாட்ஸ்அப் அந்த மாதிரிலாம் இல்லை. அப்போ என்ன பண்ணார் என்கிட்ட ஒரு அஃபர்மேஷன் ஒரு வேண்டு மட்டும் இருந்துச்சு. 24/7 உடம்பு அப்படியே வைப்ரேஷன்லேயே இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு பயம் டங்குன்னு. இப்போ ஒரு இடி இடிச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஹார்ட் இடிச்சுனே இருக்கும். டங்குன்னு அப்படியே வேலைக்கு போவேன். அப்படியே நைட்டு வருவேன் 10 மணிக்கு 1 மணி நேரம் தூங்குவேன் 2 மணி நேரம் தூங்குவேன் ஒரு நாளைக்கு. 24 hours 2 மணி நேரம் தூங்குவேன் ஹார்டாக. அப்படியே உதறம். நான் 8 மாதம் வேண்டை வச்சு ஹீல் பண்ணேன். 8 9 மாதம் எனக்கு விட்டு போயிடுச்சது. வேண்டை வச்சு ஹீல் பண்ணேன். அப்போது இதெல்லாம் பெரிய கிஃப்ட் எனக்கு. 9 மாதம் ஹீல் பண்ணி அந்த மாதிரிலாம் போகுமான்னு எனக்கு தெரியல. அது மாதிரி அதுலேருந்து வெளியே வந்தேன். அதுக்கு முன்னாடி எதுக்கு நான் பிஹெச்ல வந்தேன்னா ஒரு ஆன்சைட்டி ஒரு ஊருக்கு போகிறேன் ஒரு லேண்ட் வாங்கலான்னு. அங்கே எனக்கு ஒரு பாசிட்டிவ் கனெக்ஷன் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. அப்போது நான் சாரை பார்க்க வந்தேன். சாரை பார்க்கும்போது எதுவுமே சொல்ல அவர் 2 கிளாஸ் 3 கிளாஸ் வந்தேன். அப்புறம் ஒரு கிளாஸில் வந்து நைஸாக ஒருத்தர்கிட்ட லேடிக்கிட்ட பேசியிருந்தேன். இது மாதிரி மேடம் இப்படிலாம் இருக்குன்னு. சார் அங்கேருந்து சொல்கிறாரு வேற ஒருத்தர்கிட்ட அந்த பையனுக்கு அங்கே போனால் கனெக்ட் ஆகிடுச்சு நாளைக்கு கிளாஸ்க்கு வர சொல்லு நான் வந்து அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணி விட்றேன்னு. அது பாசிட்டிவ் கனெக்ஷன் சார். எப்படின்னா அந்த ஊரில் ஏதோ வாழ்ந்துருக்கேன் சார் சொல்லலை. அங்கே வாழ்ந்துருக்கேன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். அந்த ஆத்மாக்கெல்லாம் வெயிட் பண்ணி என்னை அட்டாக் பண்ணிடுச்சு. அது மாதிரி ஒரு அட்டாக் பண்ணும்போது அது பயங்கர சோல்ஸ் எல்லாமே சோல்ஸ் தான். அடுத்த நாள் வந்தேன் சார் எல்லாமே ரிலீஸ் பண்ணி விட்டார். அப்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் அந்த உள்ள இருக்கிற ஃபியர் போகல. நான் ஒரு இடத்துல போனேன் டாரட் கார்டு ரீடிங்கில் போனேன். அந்த மாதிரி சொன்னாங்க உனக்கு ஃபியர் ஆஃப் லோன்லினஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் எப்படி ஹீல் பண்ணுன்னு சொல்லி தரல. எப்போது பிஹெச் வரும்போது 4 வருஷம் முன்னாடியே நானும் சார்கிட்ட போய் சொல்லலை ஒரு நாள் கூட. சார் இப்படி சொன்னேங்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தேன் சார்கிட்ட. அப்போது பானுமதி மேடம் வந்துட்டு நாங்கள் நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். அவங்களுக்கும் அந்த போய் ரீச் ஆகல. நாங்கள் ஒரு நாள் அவங்ககிட்ட போய் நைஸாக பேசும்போது சரி வா சார்கிட்ட கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு போயிட்டு அவங்ககிட்ட விட்டார். அப்போ சார் சொன்னார் உனக்கு ஒரு ஃபியர் இருக்குது. நான் சொன்ன ஃபியர் ஆஃப் டெத்துன்னு காட்டினார். பண்ணி பார்த்தாரு இல்லை நோ ஃபியர் ஆஃப் டெத். அப்புறம் நான் சொன்னேன் நானே ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து சென்ஸ் பண்ணி ஃபியர் ஆஃப் லோன்லினஸ் இருக்குது உனக்குன்னு சொல்லிட்டு அதை ஹீல் பண்ணார். அணிலிருந்து 2013 7 years நான் ட்ராவல் பண்ண முடியும் தனியாக. ஐ கேனாட் ட்ராவல் அலோன். எங்கே போனாலும் நான் வந்துட்டு ஒரு ஆள் அழைச்சிட்டு போனோம் செல்ஃபோன் எடுத்துகிட்டு போனோம் பைக்கில் தான் போவேன். இது மாதிரி மதுரைக்கு நான் வந்து ஃபஸ்ட் டைம் 7 years அப்புறம் தான் இப்போ ட்ராவல் பண்ணுறேன் இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து பெங்களூர் போனேன். இது 2வது என்னுடைய சக்ஸஸ் சார் தான். அது எனக்கு ஹீல் பண்ணி விட்டார் 1 year பேக்கு. 7 years இல்லை இப்போ 1 year தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு சார் அண்ட் பிவிஹெச் அண்ட் பானுமதி மேடம் ஸ்ரீனி மேடம் அண்ட் எவ்ரிபடி. தேங்க்யூ. அதாவது இதான் சார் நம்ம தேடும் போது இங்கே தப்பாக மாற்றிக்குவோம் சார்.
மாட்டிட்டு எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளால வெளியாக முடியாது. இதான் நான் சொல்றேன், ப்ளீஸ் பி கேர்ஃபுல். போய் தேர்தல் தப்பு இல்லை சார், தேர்தல் தப்பு இல்லை, எல்லாமே தேடலாம். மாட்டிக்க கூடாது. மாட்ட வெளியே வர முடியாது, டேமேஜ் ஆயிரும், சக்கரம் டேமேஜ் ஆயிரும், நம்ம சார் ஆத்மா டேமேஜ் ஆயிரும். இதெல்லாம் எப்படி ரிப்பேர் பண்ணுது சொல்லலாம். குண்டலினி அவேக்கனிங் அது இன்னொன்று இருக்கு. ப்ரீ மேச்சர் குண்டலினி அவேக்கனிங் பண்ணுங்க. பைத்தியக்காரங்க ரோட்ல நடப்பீங்க, தூங்க முடியாது. ஏதோ ஒரு பையன் வந்தான் என்கிட்ட. எங்க அந்த பையன் மேடம்? அந்த பையன் நினைப்பு இருக்கா? அந்த இந்த எந்த இடம் அது? இங்க பக்கத்தில் இருக்குமே, அது ஒரு ஊர் சென்னை கிட்ட இருக்குமே. நம்ம டோலா நான் ஃபேரா இருப்பானே, அவன் வாட்ச் கூட போட்டுக்குவான். என்ன 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 கத்துக்கிட்டான்? பஞ்சபக்ஷி பஞ்சபக்ஷி வேலூர் நந்தகுமார். ஹார்ட் அப்ப அடிக்குமா, வெளியே வர மாதிரி அடிக்குமா. ப்ளீஸ் பி கேர்ஃபுல். எல்லாரும் போக முடியாது, போய் மாட்டிக்காதீங்க. தெரியுமா சார்? அந்த பையன் அந்த கிளாஸ் ஹீல் பண்ண உடனே நல்லா ஆச்சு. இஸ் ஃபைன் டுடே. ஏதோ எல்லாம் சோல் அட்டாச்மெண்ட் எல்லாம் வரும். ஒரு சோல் அட்டாச், அதாவது ஒரு டீச்சிங்னா இங்கேருந்து மேலே ஒன்று வந்து கனெக்ட் பண்ணும். கனெக்ட் பண்ணி எல்லா உடம்பெல்லாம் ஏற்றுக்காது. ஏ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ரைட்டு. அந்த மாதிரி யோர் சோல், அந்த சோல் இந்த உடலை எடுத்துக்கிட்டு ஒரு மைண்டு, அந்த மைண்டை யார் ப்ரோக்ராம் யாரோ ப்ரோக்ராம் பண்றாங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் பாடி. பாடி வந்துட்டு பிசிக்கல் பாடி, ஆர்கன்ஸ், ஃபிளஷ் அதாவது சதைகள். நெக்ஸ்ட் வந்து போன்ஸ். ஸோ தி பாடி இஸ் a temple of my soul. இந்த உடல் வந்து ஆத்மாவோட உடல் ஆலயம். உடல் நீ பார்த்துக்கணும். சரிமா சார்? இதான் முக்கியம். நெக்ஸ்ட் பாடி டெம்பிள் ஆஃப் யுவர் சோல். உடல் பார்த்து, இந்த உடல் வச்சுதான் இந்த ஆத்மா வந்து இருந்து பல வேலை செய்யுது, கர்ம பேலன்ஸ் நல்லது செய்யுது. இப்போ இந்த உடல் நாங்கள் வர முடியுமா மேடம்? ஆவியை வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா? பாதி பேர் ஓடி போயிருவீங்க, இன்னும் ஆவி வந்திருக்குது. ஆமா இல்லையா? இப்போ உங்க தாத்தா செத்து போயிட்டு மேடம். யார் மேடம்? செத்து போயிட்டு கர்மதி நடக்குது. சரியா? ஏதோ ஒரு ஆசை, உங்க தாத்தா போயிட்டு அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்காரு. யார் மேடம்? யார் ஃப்ரெண்ட? அவர் ஃப்ரெண்ட. அவங்க என்ன நினைப்பாங்க? பேய் சொல்லுவாங்க. உங்களுக்கு தாத்தா, அவங்களுக்கு பேய். அது பேய் எங்க வந்திருக்கு. ஆனா ஃப்ரெண்டு see how they can change. ஆத்மா எல்லாம் ஒரு பயம் தான். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட். ஸோ அதனால பாதுகாக்குங்க, இந்த உடலை பாதுகாக்கணும். நல்ல சாப்பாடு நல்லபடி பண்ணு. இந்த சாம்பார்லாம் சாப்பிடாதீங்க சார். என்ன சார்? சாம்பார், இந்த ஊறுக்காய், என்ன மேடம்? தயிர் சாதம், பாலை குடிங்க. என்ன மேடம்? பாலை குடிங்க. ஏன் தயிர் சாப்பிடுறீங்க? எல்லாம் ஆசிட் மேடம். ஆசிட் மூட்டெல்லாம் வலிக்கும், நாளைக்கு நடக்க முடியாது மேடம். நடக்க முடியும். எப்படி இந்த ஆத்மா வேலை செய்ய போகுது? புரியல மேடம். ஸோ உடம்பை பார்த்துக்குங்க, ரொம்ப முக்கியம். ஓகே ரைட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்க, இந்த பாடியை பாருங்க. நெக்ஸ்ட் சாப்பிட்டு போடுங்க. எல்லாம் ஓட்டு எடுங்க, நெத்தில எடுங்க. இந்த உடல் எவ்வளவு ஜாமா இருக்கு, எப்படி வேலை செய்யலாம். To all the cells of the body, I ask forgiveness. I've done anything wrong to any one of you, each and every cell, to the organs. Please forgive me. I need every one of you. Thank you, thank you, thank you. The brains எவ்வளவு வேலை ஓடுது brains. Life is made of cells. Grow பண்ணுது. அதுக்கு விளையாடணும், சாப்பிடணும், அது போகணும், அப்படி போகணும், விளையாடணும். அது போல எல்லாம் பேசிக்கிறாங்க.
every cell in my body a cells of divine fire. Every cells in my body are the purity God desires. My soul, the soul of divine fire. My soul is the purity God desires. To all the cells in my body, please forgive me for whatever wrong I may have done to you in this lifetime or lifetime before this. Thank you, thank you, thank you. I need you the end of my life. Thank you, thank you, thank you. இதை நீ விளையாடலாம், வீடியோவில் இருக்கு, எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கேன். நீ விளையாட நீ பார்த்தாலே போதும் பாரு, எல்லாமே ஒரு உணர்வு, உடம்புல ஒரு உணர்வு வரும். சரிங்களா சார்? நீங்க எவ்வளவு அழகா செஞ்சீங்க பார்த்தீங்களா வெள்ளக்காரங்க, சீரியஸ்லி எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது யாருக்கும் புரியாது மேடம். எத்தனை செல்ஸ், ட்ரில்லியன்ஸ், எத்தனை ட்ரில்லியன் செல்ஸ் உடம்புல இருக்கு, எல்லாம் பேசுதுங்க. ஹார்மோன் செய்யணும், இன்சுலின் பண்ணும், என்சைம் பண்ணும், போனை வளர்க்கணும், டிஎன்ஏ ரிப்பேர் பண்ணும், இவ்வளவு வேலை செய்யுது. ரைட்டா? பாருங்க கடைசியில் என்ன நடக்குது, எரிப்பாங்க. ரைட்டா? அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. வந்த வேலை செஞ்சுட்டு எரிச்சுடுறாங்க. ரைட்டா சார்? நெக்ஸ்ட் பாருங்க. ஆனா அந்த ஆத்மா எங்க நிக்குது? அந்த ஆத்மா எங்க இருக்கு? பக்கத்திலே நிற்கும். இங்க நிற்கும் சார், பக்கத்திலே நிற்கும். எவன் வரான், எவன் வரல, என்ன பண்றான், ஒழுங்கா இருக்கிறானா, எவ்வளவு காசு காட்டினான், அவன் கடன்காரன் வந்திருக்கான், காசு கொடுக்காம இருக்கான், ஏமாத்துறான், என் பொண்ணடிப்புல கஷ்டப்படுது. ஆத்மா நிற்கும் சார். உடல் போச்சு, மைண்ட். ஓகே ரைட்டு, பாருங்க எரிப்பாங்க. நெக்ஸ்ட் இது யார் சொல்லுது? இது யாரு?
ஆமாம் சார். கடைசி யார் சார்? அதான் சார், இந்த ஆட்டம் டைம் கிளாஸ் தமிழில் பண்ணேன் சார். ரொம்ப பாட்டு இருக்கு சார், ரொம்ப அழகான பக்கம் பாட்டு. இமேஜின் ஸோ நைஸ் சாங் டு அண்டர்ஸ்டாண்ட் வர் லைஃப். வி கம் அண்டில் ஹியர். கடைசி வரைக்கும் யார் டோன்ட் நோ. எஸ் சொல்லுங்க சார். வாட் ஹேப்பன்? யாரும் திருப்பி சொன்னாங்களா? யாரும் சில பேர் சொல்லுவாங்க மேடம், மண்ணில் இருக்கு இந்த மண்ணில் இருக்குன்னு. போக முடியாதவங்க போனவங்க வரவே மாட்டாங்க. திருப்பி போனவங்க திருப்பி வரவே மாட்டாங்க. ஆனால் அந்த சுற்றி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து உட்காந்து கஷ்டப்படுறாங்க. இந்த படம் பார்த்தீங்களா, மாஸ் படம். மாஸ் படம் பார்த்தீங்களா? என்ன கற்றுக்கிட்டீங்களா மாஸ் படம் பார்த்து? என்ன கற்றுக்கிட்டீங்களா மேடம்? எவ்வளோ அட்டாச்மெண்ட், போக முடியாம ஆத்மா உட்காந்து அதே மாட்டேன் சார். எப்படி அந்த டாக்டர் வந்து அவனுக்கு புரிஞ்சிருக்கு இந்த மாதிரி எவ்வளோ ஆத்மா உட்காந்துருக்கு. அவன் வந்து கிளே வாங்க, அவன் அடிப்பட்டோன்னா சரி, அடிப்பட்டோன்னா கிளேவா மாறிடுவான். அவனை பார்க்க முடியுது, பேச முடியுது. இதுதான் நடக்குது, உண்மையிலே இதான் சார் நடக்குது. அவ்வளோ ஆத்மா வந்து போக முடியாம உட்காந்து இருக்கு. முடியாத ஒரு பிரச்சனை தெரியுமா? ஒரு கேள்வி, வயசான கேள்வி அப்படி முத்தம் கொடுப்பானே, முத்தம் அப்படி போயிடும் பார்த்தீங்களா? அந்த ஆசை நிர்வாண பிறகு it will go. இதுதான் நடக்குது. அந்த ஆசைங்க தான்